நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. ஒரு 24 மணி நேரத்துக்குள் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் மிகையல்ல. ஜெயலலிதா மேல்முறையீட்டு வழக்கில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அதிர்வலை இன்னும் உணரப்பட்டு வருகிறது. எல்லா கட்சிகளும் விமர்சனம் செய்து வருகின்றனர். சிலர் இதை வாழ்த்துகின்றனர், சிலர் இதை மதிக்க வேண்டும் என்கின்றனர், சிலர் வரவேற்கின்றனர். இல்லை இல்லை, இந்த ஒரு தீர்ப்பே தவறான தீர்ப்பு என்று விமர்சனம் செய்யக்கூடிய கட்சிகள் நமக்கு தெரியும். ஆக மொத்தத்தில் ஒரு அரசியல் அரங்கத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய தீர்ப்பு. இந்த ஒரு வழக்குடைய பிரயாணமே பார்க்கும்போது ஒவ்வொரு கட்டத்திலும் அதிரடி திருப்பம், அதிரடி பரபரப்பை சந்தித்து வந்திருக்கக்கூடிய வழக்கு. இந்த நிலையில இந்த மேல்முறையீட்டு வழக்கில் ஜெயலலிதாவுடைய விடுதலை அரசியல் அரங்கத்தில் பல பரபரப்பான திருப்பங்களையும் பல மாற்றங்களுக்கும் வித்திடுமோ அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லாத ஒரு சூழ்நிலை. தேர்தல் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், 2016 வரலாம், முன்பும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இந்த நிலையில் தான் அரசியல் ரீதியாக பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. யார் மனதில் யார், யாரோடு யார், வெல்ல போவது யார் என்ற கேள்விகள் இந்த தீர்ப்பு, ஜெயலலிதாவுடைய விடுதலை இதன் ஊடாக கூடுதலாகவே எழுகிறது. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் அதிமுகவுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசுவாமி அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்களும், அதே போல தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு ரவீந்திரன் துரைசுவாமி அவர்களுக்கு தான். இந்த ஒரு தீர்ப்பு நிச்சயமாக ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிலர் விமர்சிக்கிறார்கள், சிலர் வரவேற்கிறார்கள், சிலர் மதிக்கப்படணும் அப்படிங்கிறாங்க. அரசியல் ரீதியாக என்ன திருப்பத்தை இது உருவாக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை? அதாவது இந்தியாவில் உள்ள கட்சிகள்ல சிங்கிள் பர்சன் பார்ட்டின்னா அது ஏடிஎம்கே தான் மட்டும்தானா, அதிமுக மட்டும்தான்? ஆமா, இந்தியாவில் உள்ள கட்சி கம்பேரிட்டிவ்லி இப்ப நீங்க மம்தா கட்சியில கூட மற்ற செகண்ட் லீடர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. இந்தியாவிலே கம்பேர், அது பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது போகல, அந்த தலைவியை பொறுத்தவரை அது பாசிட்டிவா தான் எடுத்துக்குவாங்க. ஓகே, அந்த கட்சியில அவங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வர முடியாது, அந்த கட்சிக்கு பெரிய பின்னடைவா இருந்தது. இவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வர்றது அந்த கட்சிக்கு ஒரு சாதகமான இது. இவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வெற்றி பெற்றிருக்காங்க, தோல்வி அடைந்திருக்காங்கிறது வேறு விஷயம். அடுத்தபடியா நீங்க மற்ற கட்சிகள் இதை எப்படி வியூ பண்ணுதுங்கிற இத பாக்குறீங்க. திமுக, தேமுதிக, காங்கிரஸ் மூன்றும் ஒரே அலைவரிசையில் இத, பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வேறொரு அலைவரிசையில ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்றாங்க. நான் இந்த மூணுவருக்கும் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கலாம், அந்த மூணையும் முதல்ல சொல்றேன். இவங்க கழிஞ்ச பார்லிமெண்ட் தேர்தலில் படுதோல்வி அடைந்த கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வி அடைந்த கட்சி தான். படுதோல்வி என்பது மோசம் இல்ல, இவங்களுக்கு வாக்கு வலிமை எல்லாம் ஜாஸ்தி. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்லிடுறேன். மற்றபடி பிஜேபி அணுகுமுறை அவர்கிட்ட கேட்டா அரசியல் நாகரிகம் பாரு, அதுல கொஞ்சம் ப்ரோ ஜெயலலிதா டில்ட் தெரியுது. அடுத்தபடியா மதிமுக இதுவரை ஒன்னும் சொல்லல, ஃபர்ஸ்ட்ல வரவேற்குதுன்னு சொன்னாங்க. நான் என்னோட மதிமுக சேர்ந்த நண்பர்கிட்ட கேட்கும்போது அதிகாரப்பூர்வமா இல்லங்கிறத அதை சொல்றாங்க. தமாக வெயிங் எவரி ஆப்ஷன், மூப்பனார் மாதிரி எப்படி அணி அமைது, எந்த இதுங்கிறத அவங்க பாப்பாங்க. மக்கள் விரும்பக்கூடிய கூட்டணியில இருப்போம்னு சொல்றாங்க. அவங்க கூட்டணின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எந்த கூட்டணிங்கிறது திமுக தலைமையில் பலமான கூட்டணி அமைந்து அது அவங்களுக்கு மக்கள் விரும்பும் கூட்டணியா இருந்தால் அந்த கூட்டணி, அதிமுகவில் அழைப்பு அதுவும் மக்கள் விரும்பும் கூட்டணியா இருந்தால் அந்த கூட்டணி அமையலாம். சோ இவங்க ஒவ்வொருத்தருமே தங்களோட 2016 எண்ணங்கள் எப்படிங்கறத மனசுல வச்சுதான் இந்த தீர்ப்பு பற்றிய கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. எல்லாமே ஒரு வழிப்பாதை அல்ல, பிக் அண்ட் சூஸ்ங்கிற போது திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் தான் யார் வேணும் யார் வேண்டாம், நமக்கு 234 தனிச்சு போட்டிடலாங்கிற முடிவு அதிமுக எடுக்கலாம், அல்லது சில குறிப்பிட்ட வாய்ப்புள்ள மதிமுக, தமாக போன்ற கட்சிகளை சேர்த்துக் கொள்ளலாம். திமுக அவங்களோட அணுகுமுறையில எதிர்ப்பு வாக்குகள் இல்லாத கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து சேர்த்துக் கொள்ள வாய்ப்பு இருக்குது. இதுல கூட்டணிங்கிற பார்த்தா திமுகவுக்கும் விஜயகாந்த் மேல விருப்பம் இருக்கு, விஜயகாந்தும் ஓரளவு திமுக நெருங்கி வராங்க. அதே மாதிரி காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ரைட். ஆக மொத்தத்துல இந்த 2016 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டாக, ஒரு திருப்பு முனையாக இருக்குன்னு சொல்லலாம் நினைக்கிறேன். எல்லா கட்சிகள் மீதும் விமர்சனம் வைத்திருக்கீங்க, பாரதிய ஜனதா மீது விமர்சனம் வச்சீங்க. ஒரு சாஃப்ட் கார்னர் இந்த விஷயத்துல அதிமுக மீது ஒரு புரோ ஜெயலலிதா டில்ட் தென்படுது அப்படிங்கிறார். டில்ட் மட்டுமல்ல,
ஒரு முரண்பாடும் தென்படலையா இந்த விவகாரத்தை நீங்க அணுகிறதுல, பாரதிய ஜனதா கட்சி அணுகிறதுல ஒரு முரண்பாடு தென்படலையா திரு எஸ் ஆர் சேகர்? இல்ல, அது வந்து இந்தியாவில் வந்து ஒரு அரசியல் நாகரிகத்தை தமிழ்நாடு இதுவரை பார்க்கவே இல்லை. அங்க வந்து இரண்டு கழகங்களும் கல்யாணமானாலும் சரி, கருமாதியானாலும் சரி, ஹோட்டல் ஆனாலும் சரி சேர்ந்திருந்தால் அவர்களால வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத இரண்டு கட்சிகளாலும் இந்தியாவில் அரசியல் நாகரிகத்தை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பின்பற்றி வருகிறது. சோனியா காந்தி ஆனாலும் சரி, முன்னால ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி காங்கிரஸ்ல இருந்து காலத்திலிருந்து, வாஜ்பாய் அவர்கள், அத்வானி அவர்கள், இப்போது மோடி வந்து முலாயம் சிங்கினுடைய வீட்டுக்கு சென்றதிலிருந்து எங்களுடைய பண்பாடு இது. அந்த வகையில ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பிலிருந்து வெளிவந்த காரணத்தினாலே வாழ்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது தமிழ் மண்ணுக்கு அந்நியமாக இருக்கிறது, தமிழ் கட்சிகளுக்கு அந்நியமாக இருக்கிறது, தமிழ் தொலைக்காட்சிகளுக்கும் அந்நியமாக இருக்கிறது. அதனாலதான் நீங்க வந்து இதுல முரண்பாடு இருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் ஏதோ ஒரு வழக்கில் எக்ஸானரேட் ஆனா இப்படிதான் வாழ்த்து தெரிவிப்பீங்களோ? அதாவது ஒரு சாதாரணமான விஷயத்தை, ஒரு அரசியல் பண்பாட்டை வேறொன்றோடு முடிச்சு போட்டு அதற்கு ஒரு காரண காரியம் கற்பித்து அதன் மூலமாக ஒரு கீழ்ட்டு இருக்குன்னு அவர் சொல்றாரு. என்னுடைய கேள்வி முரண்பாடு சார்ந்தது. காலையில அதிமுக மீது காட்டமான அறிக்கை, இந்த தீர்ப்பு வந்த பிறகு நரேந்திர மோடி போன் பண்ணி வாழ்த்துறார், சுஷ்மா ஸ்வராஜ் வாழ்த்துறாங்க, மாலையில மக்கள் முதல்வருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு டாக்டர் தமிழிசை சொல்றாங்க. ஆக உங்களுடைய நிலைப்பாட்டிலேயே இந்த அதிமுகவை பாஜக எப்படி அணுகிறது, சொல்ல போனா மத்திய பாஜக எப்படி அணுகிறது, தமிழ்நாடு பாஜக எப்படி அணுகிறது அப்படிங்கறதுல ஒரு முரண்பாடு இருக்கிறது அப்படிங்கறது நீங்க மறுப்பீங்களா? முரண்பாடு வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கிறது, எங்கள்கிட்ட முரண்பாடு இல்ல. ஏன்னா அரசாங்கங்களுக்கு உள்ளார இருக்கிற உறவு தனி, கட்சிகளுக்கு இருக்கிற உறவுகள். பேசுறது பியூரா பார்ட்டி ரிலேஷன். காலையில அதாவது ஞாயிற்றுக்கிழமை தீர்ப்போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அதிமுக காரர்கள் அப்பொழுது அராஜகம் பண்ணார்கள், அந்த தீர்ப்பு வரும்போது இப்படி நடந்துட்டாங்க, ஆட்டம் போட்டாங்க அப்படின்னு ஒரு காட்டமான அறிக்கை உங்களுடைய மாநில தலைவர் சேர்ந்து வருது. அதுக்கு பிறகு இந்த ஒரு தீர்ப்பு வந்த பிறகு பிரதமர் வாழ்த்துறார், மத்தவங்க எல்லாம் விமர்சனம் செய்யறாங்க, தீர்ப்பை பார்க்கிறாங்க, அவங்களுக்கு வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கு. பிரதமர் வாழ்த்துறாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர் வாழ்த்துறாங்க. பிறகு மாலையில மக்கள் முதல்வருக்கு வாழ்த்துக்கள் காலையில காட்டமான அறிக்கை விடுத்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்துறாங்க. அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பது என்பது ஒரு கட்சியினுடைய ஆக்கப்பூர்வமான செயல், குறிப்பாக ஆக்கப்பூர்வமாக விமர்சிப்பது. எனவே அந்த வகையிலே இந்த அரசினுடைய செயல்பாடுகள் மீது எங்களுக்கு நிறைய அதிருப்திகள் இருக்கிறது. அந்த அதிருப்திகளை அவ்வப்போது சொல்லி வருகிறோம். ஒரு வழக்கிலிருந்து விடுதலை பெற்றவருக்கு ஒரு சாதாரணமான அரசியல் நாகரிகம் கருதி சொல்லப்படுகின்ற வாழ்த்துக்கு இந்த விமர்சனங்களுக்கும் எப்படி சம்பந்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ காங்கிரசுக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ இந்த தீர்ப்பு குறித்து, இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய விமர்சனங்களை யூ டோன்ட் ஷேர் இட் இல்ல, நீங்க இந்த தீர்ப்பை வரவேற்கிறீங்க அப்படித்தானே? மறுபடியும் சொல்லுங்க. திமுகவுக்கு, பாமகவுக்கு, காங்கிரசுக்கு இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், விமர்சனங்கள் இல்ல வந்து இதுல இந்த முரண்பாடு இருக்கு அப்படின்னு எழுப்புறாங்க. அந்த முரண்பாடுகள் எதுவுமே நீங்க ஷேர் பண்ணல. இந்த தீர்ப்பை வரவேற்க ஒவ்வொரு கட்சியினுடைய கண்ணோட்டமும் வித்தியாசமாக இருக்கும், வேறுபடியாக இருக்கும். எல்லா கட்சியினுடைய கண்ணோட்டமும் ஒரே மாதிரியா இருந்தா ஒரு கட்சி இருந்தா போதும். அந்தந்த கட்சியின் வித்தியாசமான அணுகுமுறைகள் இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் தீர்ப்புகள் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளில் என்றைக்கும் குறுக்கிடுவதில்லை. அதே மாதிரியாக தீர்ப்புகள் போன முறை வந்தபோது அந்த தீர்ப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் சொன்னோம், இந்த முறையும் அப்படிதான் சொல்லுகிறோம். ஆகவே அதே மாதிரி அந்த தீர்ப்புல வந்து நீதிமன்றத்தை விமர்சிக்க கூடாது, தீர்ப்பை விமர்சிக்க கூடாது, தீர்ப்பில் இருக்கிற சட்டபூர்வமான விஷயங்களை விமர்சிக்கலாம். அப்படி விமர்சிக்கின்ற போது எங்களுக்கும் அதிலே பல்வேறு விதமான விஷயங்கள் நாங்களும் விவாதித்திருக்கிறோம், உள்கட்சிக்குள்ள பல்வேறு விஷயங்களை விவாதித்திருக்கிறோம். அந்த விவாதங்களை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டதற்கு வாழ்த்து தெரிவிப்பது தேவையினால் அதில் அதிருப்தி இருக்குமானால் மேல்முறையீடு என்ற அமைப்பு இருக்கிற அதை செய்யலாம். ஆனால் இந்த அரசாங்கத்தோடு பல்வேறு விஷயங்களை நாங்கள் முரண்படுகிறோம், பல்வேறு விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த ஏற்றுக்கொள்ளாத விஷயத்துக்கும் இந்த தீர்ப்புக்கும் இடையே முடிச்சு போடுவது சரியான கம்பாரிசனாக இருக்க முடியாது. இதுல அரசியல் எதுவும் இல்ல, நாகரிகம் அப்படிங்கிறீங்க. பலருக்கு மாற்று கருத்து இருக்கிறது, தொடர்ந்து விவாதிப்போம். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ், உங்களுடைய கட்சியோட நிலைப்பாட்டை தான் நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது, விமர்சனம் இருக்கிறது. இது வந்து கருப்பு நாள் அப்படின்னாரு மாநில தலைவர், காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர். திமுக விமர்சிக்கிறது. நீங்கள் இந்த தீர்ப்பை மதிக்கிறீர்கள். ஐ வுட் லைக் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பொசிஷன் பெட்டர். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஹரிகரன், இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க பார்க்கணும். அதாவது முதல்ல வந்து சிறப்பு நீதிமன்றம், அதாவது முதல்ல வந்து பெங்களூருடைய ஸ்பெஷல் கோர்ட்ல நடந்த தீர்ப்பு. அதுல வந்து அந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து தண்டனை.
இப்பொழுது வந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அதுல வந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த 2 வழக்கிலையும் இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி தான் வந்து ஒரே நிலைப்பாட்டை எடுத்தது. இந்த ஐ சேலஞ்ச் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் தி ஹோல் ஆஃப் இந்தியா. எல்லோருமே வந்து அன்று ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய தலைவர் மட்டும்தான் அன்று என்ன நிலைப்பாடு எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டை இன்றும் எடுத்த கட்சிங்கிறது ஒரு கட்சி தான், அது தமிழ் மாநில காங்கிரஸ். அன்னைக்கு நாங்க சொன்னோம் இட் இஸ் எ ஜட்ஜ்மெண்ட், அது ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்கிற முறையிலே மதிக்கிறோம், இன்றும் அதை சொல்லுகிறோம். இன்று ஒரு தீர்ப்பு, அதை தீர்ப்பு என்ற அளவில் மறைக்கிறோம். நான் ஒண்ணு என்ன சொல்றேன், பிஜேபியும் திரு எஸ்.ஆர். சேகர் சொல்றாரு, நாங்களும் போல ஒரே நிலைப்பாடு அந்த தீர்ப்பை மதிக்கிறோம். நான் வந்து உங்களுக்கு வேறுபாடு சொல்ல விரும்புறேன். அதான் தவறு. அவர் வந்து நண்பர் சேகருக்கு என் மேல அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னால் அவர் தப்பா எடுத்துக்கூடாது. பிஜேபியும் காங்கிரஸும் வந்து டபுள் கேம் ஆடுறாங்க. தே ஆர் பிளேயிங் வந்து டபுள் கேம். அதாவது டெல்லியில இருக்கிறவங்க ஒரு குரலில் பேசுறாரு, நீங்க அதாவது நீங்க வந்து இங்க இருக்கிற பாஜக பேசுவது ஒன்று, டெல்லியில இருந்து பிரதமர் பேசுவது ஒண்ணு. பிரதமர் வந்து வாழ்த்து சொல்லுகிறார், தமிழ் மாநில காங்கிரஸ் வாழ்த்து சொல்லவில்லை. அது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ளணும். இது வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் அல்ல, இல்ல ஒரு காமன்வெல்த் கேம்ல போட்டி போட்டு வெற்றி பெற்று விடவில்லை. இது ஒரு வழக்கு. ஆகவே இந்த வழக்கை வந்து ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ், இந்த ஜுடிஷியல் ப்ராசஸ்ல ஒன்னு மட்டும் நான் தெளிவாக சொல்லுகிறேன், there cannot be a political answer to a legal battle. ஒரு நீதிமன்றத்தினுடைய முடிவில் இருக்கிற ஒரு வழக்குக்கு ஒரு அரசியல் தீர்வு ஒரு நாளும் வர முடியாது. ஏன் வந்து நம்ம வந்து நான் இன்னைக்கு என்ன சொல்கிறேன் என்று கேட்டால், இந்த தீர்ப்பை வந்து ஒரு தீர்ப்பின் வழியாக பார்த்து அரசியல் சாசன சட்டம் என்ன வழிமுறைகளை தந்திருக்கிறதோ அந்த வழிமுறைகளின் மூலமாகத்தான் இந்த தீர்ப்பை எதிர்கொள்ள வேண்டுமே ஒழிய இதை வந்து ஒரு அரசியல்வாத பொருளாக்கி, ஒரு கருப்பொருளாக்கி, ஒரு மாநிலத்தினுடைய அரசியலை 24 மணி நேரமும் ஆக்கிரமித்துக் கொள்கிற ஒரு பிரச்சனையாக ஆக்கின்ற காரணத்தினால் தமிழகத்தில் இருக்கின்ற 7 கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றிய வாதங்களோ, கருத்து பரிமாற்றங்களோ, உரையாடல்களோ, அரசியல் கட்சிகளுடைய கவனமோ எல்லாமே சிதறி போகிறது. அதை வந்து முதலில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 விஷயத்தை குறிப்பிட்டீங்க. காங்கிரஸ் இதுல இரட்டை வேடம் போடுது அப்படின்னீங்க. அதே போல உங்கள் கட்சி தான், காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே இரட்டை வேடம் போடுது, உங்கள் கட்சி தான் இதுல ஒரே நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது அப்படின்னு. இந்த தீர்ப்புடைய அதாவது ட்ரையல் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் வரும்பொழுது நீங்கள் இரட்டை வேடம் எந்த கட்சி போடுதுன்னு சொன்னீங்களோ அதே கட்சியில தான் அங்கமா இருந்தீங்க இல்லையா? நாங்க அப்ப அங்கமா இல்ல. நாங்கள் வந்து தீர்ப்பு வருகின்ற போது நாங்கள் வந்து தமிழ் மாநில, என்னுடைய நினைவு சரியா நவம்பர் 3, 2014 தான் காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் உதயமாகிறது. அன்னைக்கு எங்கள் தலைவர் வாசன் சொன்ன வார்த்தைகள் வந்து இதே வார்த்தைகள். அவர் காங்கிரஸ் வரிகள் காங்கிரஸ் வரிகள் என்று நான் சொல்றேன். அதான் நான் சொல்றேன், நாங்கள் அதனாலதான் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தோம். நாங்கள் வந்து இப்படி வந்து அகில இந்திய கட்சிகள் தமிழ்நாட்டில் இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கின்ற காரணத்தினால்தான் காங்கிரஸில் இருக்க முடியாமல் வெளியே வந்தோம். எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதாவது நான் இன்னைக்கு கேட்கிறேன், இன்னைக்கு இதுல வந்து நண்பர் இளங்கோவன் இருக்கிறாரு, இன்னைக்கு அவருக்கு அவர் பால்ல தான் கோர்ட் இருக்கு, அவர் கோர்ட்ல தான் பால் இருக்கு. இன்னைக்கு அவர் தானே வந்து என்ன செய்யணும், அவர் இங்க பேசுறாரு, சீதாராமையாவெல்லாம் அவர் போய் பார்க்கணும். ஆகவே இதெல்லாம் வந்து இங்க வந்து தமிழக மக்களுக்காகவும் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்காகவும் போடுகிற வேடங்களே ஒழிய இந்த 2 கட்சிகளுக்குமே வந்து ஆத்ம சுத்தியும் இல்லை, தமிழக மக்களுக்கு பிரமாணிக்கமும் விசுவாசமும் இல்லை. இதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட். ஒரு பாயிண்ட் முடிச்சாரு. தமிழக அரசியல் கட்சிகள்ல இன்னைக்கு இருக்கிற ஒரு அசாதாரண சூழ்நிலை என்னன்னா, எல்லாரும் யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க, தேர்தல் களத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் எந்த கட்சிக்கும் யார் எதிரின்னு தெரியல. அதனாலதான் வந்து இந்த தீர்ப்பை வந்து ஊதி பெரிதாக்குகிறார்கள். இந்த தீர்ப்புல வந்து எல்லாரும் என்ன முடிவு எடுக்கிறாங்க, யாரோடு கூட்டணி இல்லை என்று முடிவெடுத்திருக்கிறார்களே ஒழிய எந்த அரசியல் கட்சியும் யாரோடு கூட்டணிங்கிற முடிவு என்ன எடுக்கல, எந்த பெரிய கட்சி எடுக்கல. அதனாலதான் நீங்களும் இந்த விவகாரத்துல ரொம்ப சேஃபா ப்ளே பண்றீங்களோ. நான் தான் என்ன சொல்றேன், நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எது சரி என்று பார்க்கிறோமே ஒழிய யார் சரி என்று பார்ப்பதில்லை. இந்த திரு அப்பா அவர்கள்ட்ட கேட்கிறேன்,
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஜெயலலிதாவுடைய விடுதலை அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில இல்ல பல வகைகள்ல பின்னடைவு அப்படின்னா மறுப்பீங்களா? ஒருவேளை தீர்ப்பு வேற மாதிரி வந்திருந்ததுன்னா இன்னைக்கு பல கட்சிகள் உங்களை நோக்கி அரசியல் ரீதியாக உங்களை மையப்படுத்தி ஒரு கூட்டணியோ இல்லாட்டி ஒரு அலைன்மெண்டோ வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இந்த ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறதுனால அந்த வகையில் ஒரு பின்னடைவு திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் தவறா? அந்த கட்சிக்கும் அந்த அம்மாவுக்கும் அது ஒரு அந்த விடுதலை சாதகமா இருக்க மாதிரி சொல்லலாம். மக்கள் மன்றத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. மக்கள் மன்றத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. உதாரணத்துக்கு இது ஒரு வழக்கு இல்ல, அவங்களுக்கு ஏற்கனவே சுடுகாட்டு ஊழல் வழக்கு, கலர் டிவி ஊழல் வழக்கு, அதே மாதிரி பிளசன்ட் டே ஹோட்டல் வழக்கு, டான்சி நிலம் அரசு நிலத்தை வாங்கின ஊழல் வழக்கு, இதெல்லாம் கீழ்கோர்ட்ல தண்டனை ஆகி அப்படியெல்லாம் பல இதுகள் நடக்குது. 10-13 வழக்குல விடுதலை ஆயிருக்காங்க. இது 14வது வழக்கோ என்னமோ சொல்றாங்க. அதை பற்றி ஒண்ணும் இல்லை இதுல. அதனால அவங்களுக்கு தான் தவிர இந்த வழக்குல நாங்க எப்படி ஒரு வழக்குடைய தீர்ப்பு ஒரு தலைவருக்கு சாதகமா வந்தா அவங்களுக்கு பின்னடைவுன்னு எப்படி சொல்றீங்க? அதுக்குதான் நான் சொல்றேன். நான் இப்ப இதுல அவங்க வெற்றி பெற்றாங்கல்ல, வெற்றி பெற்று அவங்க சொத்துக்கள் எல்லாம் இவங்களுக்கு திரும்ப ஒப்படைச்சாச்சு. இவங்க போய் நான் தேர்தல் இந்த வழக்குல நான் விடுதலை ஆயிட்டேன், அதனால எனக்கு 214 கிலோ தங்கமும் எனக்கு திரும்ப கிடைச்சிக்கிட்டு, பல கோடி ரூபாய்க்குள்ள வெள்ளி பொருள் எனக்கு திரும்ப கிடைச்சிக்கிட்டு, 3000 ஏக்கர் நிலம் எனக்கு திரும்ப கிடைச்சிக்கிட்டு, கொடநாடு எஸ்டேட் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டு, இதெல்லாம் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் இந்த வெற்றி விழாவை கொண்டாட போக மக்கள் என்ன நினைப்பாங்க? பெரிய சொல்லுங்க. 90களில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு தீர்ப்பும் வந்திருக்கிறது. தீர்ப்பை எக்ஸானரேட் பண்ணிருக்கிறது. இதற்கு பிறகு இதெல்லாம் பார்த்து மக்கள் தண்டிக்க போறாங்க. விடுதலையானதை கொண்டாடனா நாங்க 214 கிலோ தங்கத்தை ஏன் இருந்து புடிட்டு போயிட்டாங்க, இப்ப எனக்கு அது திரும்ப கிடைச்சிட்டு 3000 ஏக்கர் நிலம் திரும்ப கிடைச்சிட்டுன்னு சொல்லி இவங்க மக்கள்கிட்ட போறது இல்ல. இப்ப மக்கள் என்ன நினைக்காங்கன்னா, அந்த நீதிமன்ற தீர்ப்ப இவ்வளவு பெரிய தீர்ப்புல ஒரு தவறு நடந்துட்டு அப்படின்ட்டு சொல்லிதான் ஏதோ சம்திங் தப்பு நடந்துருன்னு தான் சொல்றாங்க. உதாரணமா இன்னைக்கு ஆச்சாரியா என்ன சொல்றாரு? ஒன்னும் சொல்லல. ஆச்சாரியா சொல்றாரு. ஆச்சாரியா சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். இந்த சின்ன கணக்கு கூட குமாரசாமியாக நீதி அரசருக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, அவரு சொல்றாரு. கூட்டி கழிச்சு பார்த்ததுல 14 கோடி ரூபாயை விட்டுருந்தாரு. அப்படின்னா 8.12% தான் வருதுன்னது இப்ப 59% ஆகுது. அது உள்ளுக்குள்ள நான் போகல. இதனுடைய தாக்கம் அவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு மக்கள் மன்றத்தில் இருக்கே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த பாதிப்பு இல்லை. நீங்க நினைக்கலாம் கூட்டணி கட்சிகள் இவங்களை வரமாட்டாங்க, நிறைய பேர் போயிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்க இது சொல்லு. கூட்டணி நாங்க எப்பவுமே வெற்றிக்காக உள்ள கூட்டணி கிடையாது. கூட்டணி அமைக்கிறதுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம நாட்டில் விகிதாச்சார அடிப்படையில் தேர்தல் கிடையாது. அதனால சாதாரண மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேணும். அதுக்காக தான் சிறிய கட்சிகள் கொள்கை உள்ளவங்க எல்லாம் நாங்க அணைச்சுக்கிறது. இந்த கொள்கை அண்ணா காலத்துல 67 கொள்கை இருக்கிறவங்களோட கூட்டணி வைக்கிறீங்க. ஒத்த கொள்கை உள்ளவங்களோட சேர்ந்து 2001 வச்ச மாதிரி அது வெற்றிக்காக வச்சது. அது ஒத்த கொள்கை இல்ல. அது எதுக்காக பண்றோம் அப்படின்னு காங்கிரஸ் பிஜேபி இந்த கட்சிகளோட ஆட்சியில பங்கு இல்ல. பிஜேபியோட நாங்க கூட்டணி வைக்கும் போதும் ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறோம். அதுல கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் முரசொலி மாறன் அவர்கள் பேசுறாங்க. சிறுபான்மையினர் பட்டியலிட முடியும். சிறுபான்மையினர் பாரதிய ஜனதா ஒரு பல கட்சிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில நீங்க அதிமுக நீங்கள் பெரும்பாலான கட்சிகளோட எல்லாரும் ஆனா ஒரு குறைந்தபட்ட செயல் திட்டம் வச்சு இதுக்குள்ள நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க ஒண்ணுமே தவிர, அதனால் மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் சமூகத்துக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த ஒத்த கொள்கையை வச்சிரு. ஏன் இப்ப லண்டன்ல 2வது கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு, கூட்டணி வச்சுதான் செய்திருக்காங்க. அதனால இது ஒண்ணு கூட்டணி இயல்பாகவே இந்த தீர்ப்பு ஜெயலலிதாவுக்கு இப்படி வந்திருக்க பல கட்சிகளை உங்கள் நோக்கி கொண்டு வர்றதுல ஒரு சுணக்கத்தை ஒரு தடையை ஏற்படுத்தாத இல்ல. இதுதான் இவங்க வேகப்படுத்துது. எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய பண்பு யார்கிட்ட இருக்குன்னு பாப்பாங்க. எங்கிட்ட தலைவர்கிட்ட ஆணவம் கிடையாது. நான் தனியா அனுப்பேன், நானே பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி பணத்தின் மீதும் தேர்தல் அதிகாரிகளுடைய கூட்டணி வச்சுக்கிட்டு
அரசியல் கட்சிகளுக்கு விரோதமாட்டோ இல்ல அவங்கள கடைசி நிமிஷம் வரை இழுத்து நாளைக்கு வாங்கி சொல்லி அவங்கள தூக்கி ரோட்ல விடக்கூடிய பழக்கமும் பண்பும் எங்களுக்கு கிடையாது. நாங்க யார் வந்தாலும் அணைச்சுக்கிடுவோமே தவிர அதான் எங்க தலைவருடைய கொள்கை. வாசல் வர போய் வரவேற்பாரு, வாசல் வர போய் வழி அனுப்பி வைப்பாரு. அப்படிப்பட்ட பண்பு எங்க தலைவருக்கு உண்டு. இதுல எங்களுக்கு பின்னடைவு இல்ல. இது மக்கள் மன்றத்திலும் சரி சக கட்சிகளோடையும் சரி எங்களுக்கு ஒரு முன்னேற்றமான முன்னேற்றம். இந்த ஜெயலலிதாவுடைய விடுதலை திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுப்படுத்தும். இது உங்களை முன்னோக்கி எடுத்து செல்லும் அப்படின்னு கருத்து சொல்றீங்க. மேலும் சில குற்றச்சாட்டுகளை வைத்தார் திரு அப்பா. உங்களுடைய முதற்கட்ட கருத்து நாஞ்சல் சபா. நேற்றைக்கு அம்மா அவர்கள் விடுதலை பெற்று விட்டார்கள் என்ற செய்தி வந்த மாத்திரத்தில் தென்திசை குமரியிலிருந்து திருத்தணி எல்லை வரையிலும் கழகத்தின் தோழர்கள் அனைவரும் வீதிக்கு வந்து விட்டார்கள். ஒரு அணை கடந்த உற்சாகம், ஒரு விவரிக்க முடியாத குதூகலம். ஒரு செப்டம்பர் 27க்கு பிறகு எங்களை எல்லாம் துரத்தி கொண்டிருந்த ஒரு துயரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை. இது அரசியல் பெரிய தாக்கத்தை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஃபீட் த மிலிட்டரி மேன் கேப்சர் த நேஷன் அப்படிம்பாங்க. அதனால களத்தில் நின்று போராடுகிற தொண்டர்கள் எங்கே உற்சாகம் இருக்கிறார்களோ அந்த கட்சி தான் கரை சேரும். நேற்றிலிருந்து திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அது திமுக தலைவருடைய முகமே காட்டி கொடுத்து விட்டது. அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் நான் திருவள்ளுவர். உங்களுடைய பார்வை பின்னடைவு எந்த அழகுல சொல்றீங்க? ஆமா, பின்னடைவு தான். இனிமேல் முகம் எவ்வளவு நிறைய தாங்கி இருக்காங்க. இனிமேல் தாங்குகிற வல்லமை அது இழந்துடுச்சு. உலகமே அழிஞ்சு போகுன்னு சொன்னாலும் அதை பத்தி ஒரு காரணம். அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு ரூலிங் பார்ட்டி, எப்பொழுதுமே ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக ஒரு ஆன்டி ரூலிங் பார்ட்டி வேவ் ஒன்று இருக்கும். அதை தாண்டி தன்னந்தனியாக நின்று 37 இடங்களில் வென்று இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சி என்கிற அந்தஸ்தை எட்டியிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த வழக்கில் தண்டனை வந்து அதற்கு பிறகு இன்றைக்கு விடுதலை பெற்றதற்கு பிறகு ஒரு கரை கடந்த உற்சாகத்தில் நாங்கள் மூழ்கியிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் யாரும் பெற முடியாத ஒரு வெற்றியை வருகிற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் தலைமையில் பெறும் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது நடக்கும். நான் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள்ட்ட தான் கேட்கிறோம் என்று இயல்பாவே உங்களுடைய 2 பேர் சொல்லக்கூடிய கருத்துக்களும் புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அப்படிதான் அவங்க சொல்லியாகணும். இது ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு வழக்க தொடர்ந்து இதுல ஒரு முக்கிய கவனம் செலுத்தி வருது. நீதிமன்றத்துல இது கடைசி கட்டத்துல கூட அது ஆற்றிய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா? ஜெயலலிதாவுடைய விடுதலை அப்படிங்கிறது அதிமுகவுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ அதீதமா ஒரு பிரைட்டன் ஆக்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது சரியா மிகையா? நிச்சயமா, ஏற்கனவே முதல்ல சொன்னோம் இல்லையா, ஏடிஎம்கே ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத சூழ்நிலையில பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடைச்சிருக்கு. அப்பவே நான் சொன்னேன், அவங்க தோத்துக்கும் செய்திருக்காங்க, வெற்றி பெறவும் செய்திருக்காங்கிறதையும் நான் பதிவு பண்ணிட்டேன். டிஎம்கே இத பெருசா நம்புறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு பின்னடைவு மாதிரி தான் தோன்றுது. ஆனா அதே வேளையில கூட்டணி அமைக்கிறதுல திமுகவுக்கு மறைமுகமா ஒரு ஆதாயம் உருவாயிருக்கு. எப்படி சொல்றீங்க? அதாவது ஜெயலலிதா கண்டஸ்ட் பண்ண முடியலன்னா ஒரு வேக்குவம் விழுந்திருக்குங்கிற அடிப்படையில ஒரு எண்ணங்கள் சில கட்சிகள்கிட்ட இருந்தது. இப்போ அந்த எண்ணம் இருந்த கட்சி குறிப்பா தேமுதிக. தமிழக அரசியலுங்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போர் தான். அந்த போர்ல 2004 அதிமுக தோல்வி அடைந்தது. 2006 தேமுதிக களத்துக்குள்ள வந்தது. அப்பவும் அதிமுக தோல்வி அடைந்தது. பெரிய தோல்வி இல்ல, தோல்விதானா. 2009 அதிமுக ஒரு 10 சீட்டு கிட்ட வந்தாலும் தோல்விதான் அடைஞ்சு. அப்போ தேமுதிக 10% வாக்களை பெற்றது. 3 முறை தோல்வியடைந்த அதிமுக தேமுதிகவுடன் ஒரு அணி 41 சீட்டுகளை கொடுத்து ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது அதாவது தேமுதிகவுக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்குள்ள போட்டியில் தேமுதிக தனித்து நின்று தோற்றவர்கள் ஒரு முறை அதிமுகவுடன் நின்று வெற்றியை பெற்றார்கள், ஆளுங்கட்சியை தோற்கடித்தார்கள். இதே போல் தேமுதிக இப்பொழுது எலெக்ஷன் தனியாக தான் நின்றார்கள், திமுகவுடன் வரவில்லை.
திமுகவும் தேமுதிகவும் வந்தால் எப்படி இருக்கும் என்பது டு பி சீன். எந்த எலெக்ஷன் சொல்றீங்க? அடுத்த எலெக்ஷன். நீங்க அவர் 2014 வெற்றி பெற்றது 2009 கருணாநிதி வெற்றி பெற்றாப்புல, அதை விட மிகப்பெரிய வெற்றியை ஜெயலலிதா பெற்றாங்கிறத மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா அப்பவும் தேமுதிக தனியாக தான் நின்றது, 10% வாக்குகளை எடுத்தது. இப்பவும் தேமுதிக திமுகவுடன் அதிமுகவுடன் நிற்கவில்லை, மூன்றாவது அணி தான் நின்றது. திமுக தேமுதிக வரும்போது விஜயகாந்த் பக்கம் இருக்கக்கூடிய ரூரல் யூத் எந்த அளவுக்கு அதுல எலெக்ஷன் டில்ட் பண்ணுவாங்கிறது டு பி சீன். ஒன்னு. ரெண்டாவது நீங்க பார்த்தா தேமுதிக பொறுத்தளவுல 3 எலெக்ஷன்ல சீட்டு வர முடியல. அதிமுக கூட 2011 சேர்ந்துதான் சீட்டு வந்தாங்க. இப்ப அவங்களுக்கு அதிமுக சேர முடியாத நிலைமை. இப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, சீட்டுங்கிற வாய்ப்பை பார்க்கணும்னா திமுக கூட பார்த்தாதான் முடியுங்கிற கம்பல்சன் வருது. சேர்க்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக நீங்க அங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லன்னு வந்திருக்கும்னா நான் தான் எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர் இவர் ஏதாவது போயிருப்பார். இப்போ அவரு மோடி வேவ் பிளஸ் மதிமுக பிளஸ் பாமக எல்லாம் இருந்தும் பாஜக ஒன்றை ஜெயித்தாங்க, இவரு பாமக ஒன்றை ஜெயித்தாங்க. பெரிய கட்சியான 14 சீட்ல போட்டியிட்ட தேமுதிகவால வெற்றி பெற முடியல. பொலிட்டிக்கல் சர்வைவல் வேணும்னா அவங்களுக்கு 2ல 1 தான் வேணும், 1 இல்லன்னு ஆயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க தான் வருவாரு. இட் வில் டேக் டைம், அவ்வளவுதான். பாஜக கூட்டணியில தான் தேமுதிக லீட் பண்ணாங்களோ அந்த திமுக லீட் பண்ணும். 2012 எந்த திராவிட கட்சி லீட் பண்ணும் அந்த மாதிரி ஒரு திராவிட கட்சி லீட் பண்ணும். அதிமுக லீட் பண்ணி திமுக லீட் பண்ணிச்சு. திமுக தோக்கடிச்சு, திமுக தோக்கடிச்சு. திமுக தான் லீட் பண்ண, அதுல சந்தேகமே இல்ல. 26% ஓட்டு எடுத்த கட்சி லீட் பண்ணாம அன்னைக்கு என்ன விஜயகாந்தா லீட் பண்ணாரு, ஜெயலலிதா லீட் பண்ணாங்க. இல்ல நீங்க அப்படி சொல்ல பார்த்தா கூட மதுரை மேற்குல விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் நெருங்கி தான் ஓட்டு எடுத்தாங்க. இந்த கேள்வி நீங்க அதிமுக பெரிய கட்சி, அதுக்காக தேமுதிக திமுக யார் லீட் பண்ணுவாங்கிற கேள்வி நாம் பேசும்போது போனா இதான் பதில். இந்த கட்சி 3வது போய் டெபாசிட் இழந்தது. திமுக 3வது இடத்துக்கு போகவில்லை. அந்த 3வது போய் டெபாசிட் இழந்த அதிமுக லீட் பண்ணலையா? இட் இஸ் a fact. I am telling the fact. லீட் பண்ணலையா? அப்ப ஏன் திமுக லீட் பண்ணக்கூடாது? நான் தெளிவா சொல்றேன். அதிமுக பெரிய கட்சிங்க 2014 மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்கன்னா அதுக்கு யார் லீட் பண்ணுவாங்கன்னு ஏன்ட்ட கேட்டா அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்து அந்த கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. அந்த கட்சி தலைமை தாங்குவது தான் உரிமை கொண்டாடுவாங்க. இது நான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. கட்சி தலைமை திருப்திப்படுத்த பேசுறாரு. மண்வட்டின்னு சொல்லுவேன். ஜெயலலிதாவே கருணாநிதி ஒரு கட்சியை திருப்திப்படுத்த அவர் பேசுறாரு. அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சிங்க எதிர்கட்சி 4 சீட் தான் வாங்கினாங்க ஏடிஎம்கே. அப்ப இவங்க 2வது லீடு பண்ணி அவங்க தமாக கூட்டணி வச்சாங்க 2001 தமாக பின்னாடியே நீங்க போனீங்க இல்லையா? நீங்க தானே தலைமை தாங்க. நீங்க 96 எத்தனை சீட் வாங்கினீங்க? 4 சீட் வாங்கினீங்க. பிரதான எதிர்கட்சி யாரு? 77 இருந்து ஆளுங்கட்சி இல்லங்க. 77 இருந்து ஆளுங்கட்சி 3 தடவை ஆளுங்கட்சி நிலைப்பாட சொல்லுங்க. 96 4 சீட் வாங்கினீங்க. பிரதான எதிர்கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ். 2001 தமிழ் மாநில காங்கிரஸோட தான் ஏடிஎம்கே கூட்டணி வச்சீங்க. நீங்க யார் லீடு பண்ணா? நீங்க தானே லீடு பண்ணீங்க. அதான் விமர்சகர் சொல்றாரு. தாண்டிய விஷயம் இந்த ஒரு சூழலானது தேமுதிகவும் திமுகவும் இணைக்கும். அது ஒரு ஃபார்மிடபிள் காம்பினேஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வழி இல்ல. அதிமுக பெரிய கட்சிகளை மறுக்க வரல இல்ல. பட் இங்க லீட் பண்ணதுக்கு அதிமுக திமுக தான் முடியும் பொட்டன்ஷியலா. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்படி இருக்கக்கூடிய நிலையில உங்களுடைய நம்பிக்கை அங்க அடிபட்டு போகுது. இன்னைக்கு தேமுதிகவுக்கு திமுகவோடு போறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிறீங்க. ஏற்கனவே எல்லாம் சரியா இருக்கிறதா உங்களோட கூட்டணியில? ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தல தேமுதிக தலைவர் பிரச்சாரம் பண்ணல, எல்லாம் சரியா இருக்கா உங்களோட கூட்டணியிலங்கிற கேள்வி இருக்கிறது. மேலும் சில பார்ட்னர்ஸ் நீங்க இழக்கிறதுக்கான வாய்ப்புகளை தானே அவருடைய கணிப்பு அப்படிங்கிறது காட்டுது. இல்ல, ஏதாவது பொலிட்டிக்கல் காம்பினேஷன்ல என்ன பெர்முடேஷன் காம்பினேஷன் வேணாலும் போடலாம். ஏனென்றால் 2014 பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஆங்கில டிவி சேனல்கள்ல உங்களை மாதிரியான மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் உட்கார்ந்து மிகப்பெரிய பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு அதனால மோடி வரமாட்டாருன்னு சொன்னாங்க. இத்தனை மாநிலங்கள் இல்லைன்னா சொல்லி இப்ப தமிழகத்தை பொறுத்த மட்டும் விமர்சகர்கள் என்ன வேணாலும் சொல்ல. நான் ஒரு விஷயத்துக்கு வரேன். இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே
இருக்கக்கூடிய 2 திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஆட்சியிலே தோல்வியாளர் என்பதை மக்களுக்கு தரவில்லை என்பதற்காக அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. மாற்று கட்சிகள் இல்லை என்பதால் 2 கட்சிகளும் மாறி மாறி தமிழகத்தில் வருகிறது. 65 ஆண்டு காலங்களில் வளர்ச்சி விகிதங்களிலே சின்ன மாற்றங்கள் இருக்குமே தவிர தமிழகம் வளர்ச்சியை நோக்கி போகவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி அவர்கள் தமிழகத்தை இந்தியாவினுடைய வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்காக சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லாரோடையும் ஆகவே இப்போது தேமுதிக விஜயகாந்த் இங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிறார். இந்த கட்சி நாங்கள் 40 லட்சம் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண கூட, அதாவது ஒரு இடைத்தேர்தலிலே ஆளுங்கட்சி மிகப்பெரிய அசுர பலத்தோடு பல்வேறு விஷயங்களை வைத்து விளையாடுகிறது. தேர்தல் கமிஷன் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து இருக்கிறவர் தான் பிரச்சாரம் செய்யும் இடத்திலே அவர் எதிர்பார்க்கிற ரிசல்ட் வரலனா அது அவரை பாதிக்கும் என்று நினைத்திருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, இந்த விஷயத்துக்கு கேள்விக்கு பதில் கேள்விக்கு பதிலுக்கு வருகிறேன். நீங்க விஜயகாந்த் திமுகவோடு கூட்டு சேர்ந்து நிச்சயமாக ஒரு தற்கொலை நிலையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆலமரத்தின் கீழே எதுவுமே வளராது. இங்கே கம்ஃபர்டபுளா இருக்கிறார், சமமாக பார்ட்னராக இருக்கிறார். அடுத்த ஆட்சியை தமிழகத்திலே வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்காக ஊழல் இருக்கிற 2 கட்சிகளையும் புறக்கணித்து தமிழகத்தில் ஒரு மாற்று கட்சி வேண்டும் என்பதற்காக பாஜக உங்களுக்கு பதில் சொல்வதற்கு நான் சொல்றேன். உங்களுக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கு. 1.5 மணி நேரம் ப்ரோகிராம் நிறைய சொல்லுங்க. நான் முடிச்ச உடனே சொல்லுங்க. நிறைய உங்களுக்கு அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானே தரேன் உங்களுக்கு. இப்ப ஆகவே இந்த ஒரு சூழ்நிலையில தமிழகத்திலே மாற்று கட்சி வர வேண்டும் என்பதிலே ஒரு பர்மிட்டபிள் அலையன்ஸாக பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய தேமுதிக உறுதியாக இங்கே இருக்கிறார். நன்றாக இருக்கிறார்கள். வாக்கு வங்கி நன்றாக இருக்கிறது. மத்திய அரசினுடைய திட்டங்களை இணைந்து செயல்படுத்துகிற மாநில அரசு நமக்கு வேண்டும். எனவே அந்த வகையிலே இங்க அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அப்படித்தான் சொல்லணும். ஆனா இங்க உண்மை நிலைமை அவர் திமுகவை நோக்கி அப்ப வரவரு திமுக இன்றைக்கு இந்த தீர்ப்பில் செட்பேக் இல்லைங்கிறார். இந்த திமுக அதிகமாக இந்த தீர்ப்பு எதிர்பார்த்து காத்திருந்தது. கலைஞர் என்ன சொல்லியிருக்கிறார்? கலைஞர் மனசாட்சி உங்களை தொட்டு பார்த்துக் கொள்ளுங்க என்று கடைசியா மனசாட்சிக்கு போற அளவுக்கு வந்திருக்காரு. ஆகவே கடுமையாக எதிர்பார்த்து ஒரு அரசியல் வேட்பம் வரும் என்று நினைத்து அதிலேயாவது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமா என்ற சூழ்நிலை இல்லை என்பது காரணத்தினாலே இன்றைக்கு தேமுதிக அவர்களை சேரும் என்ற ஒரு அபிலாஷையில் இருக்கிறார்கள். அந்த ஆசை நிறைவேறுவதற்கு வாய்ப்பு. இந்தியாவில் மோடிக்கு இணையான தலைவர் இல்ல, அவர் தான் 2014 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வருவாங்கிற கருத்தை நான் எல்லா ஊடகங்களையும் எல்லா இதுலயும் பதிவு பண்ணோம். இப்போ என்னன்னா அரசியல் எல்லாரும் லாபத்துக்கு தான் இருக்கிறாங்க. 98ல தோத்து போனவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெயித்தாங்க. தோத்து போனவங்க எல்லாம் ஒரு நேர்கோட்டில் ஒன்னா ஒற்ற, அதாவது ஐடியாலஜிக்கலி நெகட்டிவ் ஓட்ஸ் இல்லாதவங்க ஒன்னா ஜெயிக்க முயற்சி பண்ணது அரசியல் இயல்பு. அந்த அடிப்படையில தான் நான் இதை பதிவு பண்ணேன். இல்ல இப்ப பாமகவுக்கு பிஜேபியோட இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை காட்டிலும் இன்னைக்கு தேமுதிகவுக்கு பிஜேபியோட சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது ஒரு இல்ல நிச்சயமாக இல்லை. பேரம் பேசுறதுக்கா இப்ப இருக்காரு. மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறார், பிரதமர் தனியா பேசுறார். என்ன ரிசல்ட் வந்துங்கிறதா சொன்னோமே. மதிமுக கூட இருந்து பாமக எல்லாம் இருந்தும் இவரால் ஒரு சீட்டு ஜெயிக்கல. நான் தெளிவாக சொன்னேன். படுதோல்வி அடைந்த கட்சிகள் என்ற பட்டியலில் திமுகவையும் காங்கிரஸையும் தேமுதிக வைத்தேன். தோல்வியடைந்த பட்டியலில் தான் நம்பர் சேகரின் பாஜகவையும் பாமக வைத்தேன். நீங்கள் அதை தெளிவாக பார்த்து தோல்வியடைந்த கட்சிகள் தங்களால் தனித்து நிற்க முடியும் என்று நினைக்கின்றன. படுதோல்வி அடைந்த கட்சிகள் கூட்டணி தேவை என்று போகின்றன. இதை கூட நான் எடுத்துக்கலாம். நான் இதுல இவங்களை படுதோல்வி அடைஞ்ச கேட்டகரிங்கிற கேள்வி தான் வச்சிருக்கேன். பட் வாக்கு வலிமை இருக்குது. தமாகவுடைய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், நாங்க தீர்ப்பை மதிக்கிறோம் அப்படின்னு சொன்ன நிலைப்பாடு, தீர்ப்பை தீர்ப்பாக பார்க்கின்றோம், சட்ட விஷயத்தை சட்ட விஷயமாக பார்க்கின்றோம், அரசியலாக ஆக்க விரும்பவில்லை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறீங்க. பட் ஆனாலும் கூட அரசியல் அரங்கத்தில் பேசப்படக்கூடிய விஷயம் தமாகவும் அதிமுகவும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நேரடியாக முடிச்சு போட விரும்பல. பட் ஆனா are you ruling out that? நீங்க ஒண்ணு பார்க்கணும் ஹரிகரன், இந்த தீர்ப்பு எதனால இவ்வளவு முக்கியமாக பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னா, அந்த பொலிட்டிக்கல் வேக்கம், அந்த அரசியல் வேக்குவத்தை யார் நிரப்புவதுன்னு அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் அந்த தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி தான் இந்த தீர்ப்பை மேக்னிஃபை பண்றதே ஒழிய காமன் மேன்
தமிழ்நாட்டு ஜனங்கள் வந்து இத பத்தி என்ன நினைக்கிறாங்க, இந்த தீர்ப்பு உங்களை எவ்வளவு தூரம் பாதிக்குது. நான் இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகலாம். ஆனால் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றிருக்கின்ற காலத்திலேயே ஒரு முதலமைச்சராக இருந்துதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றிருக்கிறது. ஆகவே இத வந்து நீங்க வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக ஒரு தேர்தல் வெற்றி அடைந்து விட முடியுமா? அதுல ரெண்டு தரப்பு வியூ இருக்கு. அதாவது திராவிட முன்னேற்ற அவர் வந்து ரவீந்திரன் துரைசாமி சொன்னார், இந்த மெயின் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆக்குபை பண்ணிருக்கு. இதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நெருக்கமாக போகின்றவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த தீர்ப்பை வந்து குறை சொல்லுகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அருகே போக நினைக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த தீர்ப்பை வந்து வரவேற்கிறார்கள். இதுல வந்து மத்திய பாஜக என்ன செய்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே இருக்கிற மக்கள் செல்வாக்குள்ள அத்தனை தலைவரையும் ஒன்று பயமுறுத்தி இல்லது அச்சுறுத்தி இல்லது ஆசை காட்டி மோசம் பண்ணணுங்கிற முடிவுல பாஜகவினுடைய தலைமையும் மத்திய அரசும் தெளிவா இருக்கு. அவங்க வந்து செல்வாக்குள்ள எந்த அரசியல் தலைவரும் தமிழ்நாட்டில் வந்து சுதந்திரமாக தமிழ்நாடை பற்றிய மட்டுமே சிந்தனையோடு தமிழ்நாட்டுக்கு பிரமாணிக்கமாக செயல்படுவதை பாஜக அனுமதிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க இந்த தருணத்துல. ஏன்னு கேளுங்க, இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மென்ட் ஃபார் ஒன்லி 3 or 4 ஸ்டேட்ஸ். இன்னைக்கு தொழில் முதலீடுகள் எங்க போகிறது? வெளிநாட்டு தலைவர்கள் எங்கே போகிறார்கள்? மத்திய அரசுடைய முதலீடு எங்கே போகிறது? மாநில அரசுக்கு வர வேண்டிய எத்தனை பெரிய திட்டங்கள் வந்து ஏன் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று கேட்க முடியவில்லை? ஏன்னா நம்ம வந்து வீக் லீடர்ஷிப் இல்ல. அதற்கும் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் பாக்குறீங்க நீங்க? இந்த நிலைப்பாடு என்ன நினைக்கிறாங்க? இன்னைக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஏன் இந்த நிலைப்பாடு எடுக்கிறார்கள் என்று சொன்னால், என்னுடைய அருமை நண்பர் சம்பத் என்ன சொல்றாருன்னு தெரியல. இந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லோக்சபாவிலையும் 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலவையிலையும் அவங்களுக்கு ரொம்ப குரூஷியல். இந்த பெரிய லாட் இதுதான் வந்து இப்ப அவங்களுக்கு வேணுமே ஒழிய இது யார் கையில இருந்தாலும் அவங்க கூட தான் அவங்க நிற்பாங்க. நீங்க பார்க்கக்கூடிய அதே போல குற்றச்சாட்டை உங்கள் மீது வைக்கலாம். அதிமுகவோடையும் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த தீர்ப்பை பற்றி கமிட் பண்ணாம இருந்துருவோம், பெருசா கருத்து சொல்லாம இருந்துருவோம். காங்கிரஸ் விமர்சிப்பது போல திமுக விமர்சிப்பது போல நமக்கு கருத்து சொல்லாம இருந்துருவோம். அதுதான் உங்களுடைய நோக்கம். அதிமுகவோடு ஒரு சேரத்துக்கான வாய்ப்பு இருப்பதனால அப்படிங்கிற விமர்சனத்தை உங்கள் மீதும் வைக்க முடியும். திருப்பி நான் என்ன சொல்றேன், அப்ப நாங்க வந்து அன்னைக்கு பெங்களூர் கோர்ட்டினுடைய தனி நீதிமன்ற தீர்ப்பையும் தீர்ப்பாக மதிக்கிறோம்னு சொல்ல வேண்டாமே? அன்னைக்கு இதே வந்து அந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு 4 ஆண்டுகள் தண்டனை கொடுத்து 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கின்ற போதும் அந்த தீர்ப்பை தீர்ப்பாகத்தான் மதிக்கிறோம்னு சொன்னான். இன்னைக்கும் அந்த தீர்ப்பை தீர்ப்பாகத்தான் மதிக்கிறோம்னு சொன்னான். அதுக்காக வேண்டி எந்த தீர்ப்புமே வந்து எந்த நீதிமன்றமும் தவறு நடக்கலாங்கிறதுக்காக தான் அப்பீல் ப்ரொவிஷனே இருக்கு. இந்த ஆக்ட் itself, the constitution itself presupposes that all the courts are bound to fail and bound to commit mistakes. எல்லா நீதிமன்றங்களும் தவற முடியும் என்பதை உள்ளடக்கித்தான் அரசியல் சாசன சட்டம் அதற்காக வழி பண்ணி இருக்கிறது. சிறப்பு கோர்ட் வந்து தண்டனை கொடுத்தது, நீங்க அப்பீல் போனீங்க. இந்த ஹைகோர்ட் அப்பீல் போங்க, தட் இஸ் another issue. ஆனால் இத வந்து நீங்க வந்து அதான் முதல்ல நான் சொன்னேன், அதாவது பொலிட்டிக்கல் பேட்டிலுக்கு லீகல் ஆன்சர் இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு லீகல் பேட்டிலுக்கு ஒரு பொலிட்டிக்கல் தீர்வு இருக்க முடியாது. ஆகவே பட் ஆனாலும் கூட இன்னைக்கு கூட உங்களுடைய தலைவர் சொல்கிறார், நாங்கள் பலமான கூட்டணி அமைப்போம். கூட்டணி அப்படிங்கறது தெளிவுபடுத்திட்டார், பலமான கூட்டணி அப்படிங்கறது தெளிவுபடுத்திட்டார். ஏடிஎம்கே இஸ் an ஆப்ஷன் அப்படிங்கறத மறுப்பீங்களா திருப்பி? அதற்கான விடையை தான் கேட்க முடியும். என்ன சொல்றேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஆன்சர் ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चंस. இந்த நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து கோலிஷன் பாலிடிக்ஸ் have come to reign, have become the practice of the day. இன்னைக்கு இந்த தமிழகத்தில் இருக்கிற எந்த பெரிய கட்சின்னு அழைத்துக் கொள்ளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட கூட்டணி இல்லாமல் ஒரே தேர்தலை சின்ன கட்சி கூட ஒரு கூட்டணி வேணும் அவங்களுக்கு. ஏதாவது பெரிய கட்சி இல்லைன்னா கூட பேருக்காவது 10 தலைவர்கள் பக்கத்துல உட்காரலன்னு சொன்னா தமிழ்நாட்டில் வந்து வின்னபிலிட்டியே போயிடும் சொல்றாங்க. இதே போன்ற விமர்சனங்களை தான் காங்கிரஸ் மீது வைத்தீங்க. கூட்டணி கட்சிகளோட திமுக அதிமுகவோட சேர்ந்து தனித்துவத்தை இழந்துட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்க தமாக ஆரம்பிக்கிறதுக்கான காரணங்களும் ஒன்றா சொன்னீங்க. இன்னைக்கு அதே விளக்கத்தை கொடுக்குறீங்க. கூட்டணி இஸ் நவ் பிகம் இன்னெவிட்டபிள், இன்னைக்கு வந்து சேர்ந்துதான் ஆகணும் அப்படின்னு அதே விளக்கத்தை கொடுக்குறீங்க. நாங்க மாற்று சக்தி மாற்று அரசியலுக்கு வித்துடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்து நிக்கிறீங்க? ஆமா, அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து நீங்க வந்து அப்பா வந்து ஒரு கருத்து சொன்னாரு, 51% எடுத்தவங்க தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறார்கள், 49 விழுக்காடு வாக்குகள் எடுத்தவர்கள் எதிர்கட்சியில் தான் இருக்கிறார்கள். ஆகவே எங்க ஊர்ல வந்து ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க, நல்லாசிரியர் பட்டம் பெற்று நடுத்தருவிலை செத்து கிடந்தால் யார் கேட்பார் என்று சொல்வார்.
அதனால 49% ஓட்டு வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு 5 வருடம் ஆட்சி அதிகாரத்தையும் இழப்பது இந்த கட்சியினுடைய லட்சியங்களை எந்த விதத்திலும் நிறைவேற்ற முடியாது. ஆகவேதான் கலைஞர் இன்னைக்கு சொல்றாரு கூட்டணி அவசியம். இன்னைக்கு ஏன் பாஜக இவ்வளவு தூரம் விஜயகாந்த் அவர்களை கொண்டு வந்து டெல்லி கூட்டு போய் பிரதமர் தனியாக 10 நிமிடங்கள் பேசுகிறார் என்று சொன்னால் என்ன அடிப்படையில் பேசுகிறார்? கூட்டணி கட்சிகள் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீங்களும் போனீங்க. நாங்க we are not agents. நாங்க தனியா உட்கார்ந்து பேசல. நாங்க பொறுத்து தமிழ்நாட்டுடைய பிரச்சனை முடிஞ்சா வெளியே வந்துட்டோம். தனியா பேசக்கூடிய வாய்ப்பை பிரதமர் யாருக்கும் அழைக்கிறது தயாரா. அவர் யாரோட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களை மட்டும் தான் தனியா பேசுறாரு பேசினாரு. அது எதிர்க்கட்சி தலைவரை தனியாக பேசுவதில் கூட ஒரு அரசியல் இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க அவர் நல்லா சொல்றாரு சேகர், அரசியல் மரியாதைன்னு சொல்றாரு. இப்ப மன்மோகன் சிங்குக்கு தான் சுப்ரீம் கோர்ட் சமனை குவாஷ் பண்ணுது. உடனே இந்த நரேந்திர மோடி முன்னாள் பிரதமருக்கு வாழ்த்து சொன்னாரா? ஆகவே இதெல்லாம் எல்லாருக்கும் எவரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் பாலிடிக்ஸ். யாரும் அரசியல் தெரியாத ஆட்களே கிடையாது. சாதாரண ஜனங்கள் நம்மை விட எல்லாம் விசேஷமானவர்கள். இந்த 38 நாடாளுமன்றம் பிளஸ் 11 மேலவை, இந்த 49 டெல்லியை ஆட்டி படைக்கும் சக்தி என்பது அவர்களுக்கும் தெரியும், இவர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். பாரதிய ஜனதா இந்த தீர்ப்பை மதிப்பது அரசியல், தமாக மதிப்பது அப்படிங்கிறது சரியான நிலைப்பாடு இல்லை. நீங்க பாஜக வரவேற்பது அரசியல், தமாக வரவேற்கல. மோடி இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன்னு சொல்ல, அவர் தான் சொன்னாரு மக்கள் முதல்வருக்கு வாழ்த்துக்கள்னு சொன்னாரு. வாழ்த்துக்கள் சவுந்தரராஜன். அதான் சொல்றேன், நீங்க ஒண்ணு தீர்ப்பை அப்படியே பரிபூர்ணமா நம்ம வரவேற்கிறோம். என்ன வித்தியாசம்? மதிக்கிறதுக்கு வரவேற்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த அகில இந்திய கட்சிகளுடைய தமிழக தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒன்லி பிரசிடென்ட்ஸ் தான். அவங்க they are not leaders. இப்ப நீங்க தமிழிசையோ EVKS இளங்கோவனோ அவங்க பிரசிடென்ட் தான், அவங்க லீடர்ஸ் அல்ல. அவங்க ஒரு பிரான்ச் மேனேஜர் மாதிரி அவங்க. ஆனா அதனுடைய ஓன் ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் எங்க இருக்குன்னா அகில இந்திய கட்சிகள் தான் இருக்கு. ஆகவே ரேணுகா சௌத்ரி வாழ்த்து சொல்லுகிறார், இளங்கோவன் எதிர்க்கிறார். ஆகவே இது இந்த முரண்பாடுகளால் தான் நாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி ஆரம்பிச்சோம். ஆகவே நீங்க பாஜக சேகரை குறை சொல்ல முடியாது. சேகர் தமிழிசையும் இவங்க உட்கட்சி ஜனநாயகம், இதெல்லாம் தேசிய இது அகில இந்திய கட்சிகளுடைய சாபக்கேடு. நான் சொல்றேன், இன்னைக்கு நான் ஒரு 40 ஆண்டு காலம் அகில இந்திய கட்சியில இருந்தவன்கிற முறையில நான் சொல்றேன், இது ஒரு சாபக்கேடு. ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக, தமிழக மக்களுக்காக, தமிழ் மொழிக்காக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த அகில இந்திய கட்சிகள் உருவாக்கி வைத்திருக்கின்றன. கூட்டணி கம்பல்சன். நான் திரு அப்பா அவர்கள்ட்ட கேட்கிறோம் என்று திரு பீட்டர் அல்போன்ஸ் கருத்து சொல்லும் பொழுது you had some points to make. Go ahead. அதாவது பீட்டர் பொழுது நம்ம தம்பி சேகர் சொன்னாங்க, அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் ஏடிஎம்கேயும் ஊழல் கட்சிகள், நாங்க தான் அதுக்கு சரியான மாற்று அப்படின்னு சொன்னாங்க. ஊழலை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு ரைட் இல்ல, அது ஒரு பக்கம். எடியூரப்பா எல்லாம் சொல்லிக்கிற ஒருத்தர். அதனால அதை பற்றி அவங்களுக்கு பேசுறதுக்கு எந்த தார்மீக உரிமை இல்லை. என்ன ஒரு கருத்தை சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு வருது, இவங்க திமுகவும் அதிமுகவும் வளர்ச்சி பாதையை தமிழகத்தில் இல்லாமலே ஆக்கிட்டாங்க அப்படின்னாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். யூபிஐ கவர்மெண்ட்ல இருந்து இந்தியா முழுவதும் 18 இடத்துல அல்ட்ரா மின் திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுல 4000 மெகாவாட் செய்யூர்ல கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டம் அதுக்கு 3 மாசத்துக்கு முன்னால டெண்டர் வருது. அந்த டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக டாடா, ரிலையன்ஸ் நிறைய பேர் முடிச்சிருந்தேன். அந்த வளர்ச்சிக்கு அவங்களுக்கு ஒரு அந்த டெண்டரை எடுக்க விடாம சொல்லிட்டாங்க. எடுக்கல. யாரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, எந்த பேங்கும் கேரண்டி தரலன்னாங்க. நான் சொல்றேன், அதானிக்கு 6000 கோடி ரூபாய் ஆஸ்திரேலியாவில் ஒரு சுரங்க எடுக்கிறதுக்கு ஸ்டேட் பேங்க் செக்யூரிட்டி கொடுக்கு, அதுக்கு பிரதமர் துணை போறாரு. இந்த செய்யாறுல 4000 மெகாவாட் மின் திட்டத்தை கொண்டு வந்திருந்தா ஏடிஎம்கேயும் கேட்கல, இவங்களும் கேட்கல. கோயில் சொன்னாங்க 3 மாசத்துல டெண்டர் கொண்டு வருவாங்க, என்ன இதை பற்றியே கொள்ள. ஆக வளர்ச்சியை பற்றி பேசுவாங்களே தவிர செயல்ல அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறது
இவங்களுக்கு ஏடிஎம் கேட்டும் பேச்சு தான் உண்டே தவிர ஒண்ணுமே அதை பத்தி கிடையாது. திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள்ட்ட கேட்கிறோம். இன்னைக்கு அதிமுக விருப்பம், உங்களுடைய விருப்பம் எல்லாம் ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சர் ஆகணும், அதற்காக வேண்டுதல் நடத்தினீங்க, பிரார்த்தனை நடத்தினீங்க. ஆனா இன்னைக்கு வந்து தீர்ப்பு வெளியாகி அவங்க முதலமைச்சருக்கு எந்த தடையும் இல்லாம ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு கூட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. வாட் ஸ்டாப்ஸ் யூ? எதனால் இந்த ஒரு தாமதம், அன்சர்டனிட்டி திரு சம்பத்? அதுக்கு யோசிக்கவே வேண்டாமா? மேல்முறையீடு செய்யறாங்களான்னு பார்க்கணும். அதுல ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கான்னு பார்க்கணும். என்ன தடை இருக்கு? சட்ட சிக்கல் இருக்கான்னு பார்க்கணும். சட்ட சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஜெயலலிதா முதலமைச்சருக்கு? இல்ல 23ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரிசைன் பண்ணணும்னு சொல்றேன். இன்னைக்கு பத்திரிகையில வந்த செய்தி தான் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு யோசிக்க வேண்டிய நேரம் தானே. இதுல ஒண்ணு ஒரு நாள்ல முடிவெடுக்க போறாங்க. ரைட். இப்போ அது சார்ந்த ஒரு கேள்வி எழுது அப்படின்னா வெவ்வேறு பாசிபிலிட்டி விவாதிக்கப்படுது. அதாவது ஜெயலலிதா நேரடியா மக்களுடைய மேண்டேட்டை பெற்றுத்தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு ஒரு தியரியும், இல்ல இப்ப முதலமைச்சராகி ஆன் ஷெட்யூல் தான் தேர்தல் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பல தியரிஸ் இருக்கு. இன்னும் அதுக்கு வந்து ஒரு முழுமையான தெளிவான விடை இல்லை. உங்களுடைய கணிப்பு எது? மக்களோட மேண்டேட்டை பெற்றுதானே 91 முதல்வர் ஆனாங்க, 2001 முதல்வர் ஆனாங்க, 2011 முதல்வர் ஆனாங்க. உடனடியா ஒரு தேர்தலை சந்தித்து நான் வந்து அப்படி நீங்க நீதிமன்றத்துடைய உத்தரவு பெற்றுட்டேன், மக்கள் மன்றத்துடைய உத்தரவு பெற்றுட்டா மீண்டும் சட்டமன்றம் மக்கள் மன்றத்தில் உத்தரவு பெற்றுன்னு அவங்க போனாங்கன்னா எலக்ட்ரல் ரோல் சரியில்லை, எலக்ட்ரல் ரோல்ல குளறுபடி இருக்கு, பொய் வாக்காளர்கள் சேர்த்து இருக்கு, இதை சரி பண்ணணும்னு எதிர்கட்சி எல்லாம் பண்ணானா 1 year ஆயிட்டுன்னா இட் இஸ் நாட் அலோன் இன் ஹர் ஹேண்ட்ஸ். நீங்க வந்து எடுப்புல அவங்க பண்ணிடணும்னு சொன்னா மற்றவங்க கவுண்டர் மூவ் பண்ணக்கூடியவங்க மூவ் பண்ணலாம், பண்ணாமல விட்டுறலாம். கவுண்டர் மூவ் பண்ணக்கூடியவங்க பலதையும் வச்சு அதை இழுத்து போக முடியும். இப்போ அவங்க பண்ணலன்னா ஆஸ்பியஸ் டே பார்த்திருப்பாங்க. அவங்க ஒரு பக்திமான்ங்கிறத அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அது அவங்க விருப்பம். விரைவில் பதவியேற்று ஆன் ஷெட்யூல் தான் எலெக்ஷன் நடக்கும்ங்கிறது உங்களுடைய என்னோட கணிப்பு வந்து அந்த மே 2016 இருக்கு இல்லையா, அதோட வேணா ஒரு 3-4 மாசம் முன்ன போமே தவிர சினாப்போல் உடனே அவங்க போறதுக்குள்ள வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் கருதுறேன். எல்லாரும் சினாப்போல் ஸ்பெகுலேட் பண்றாங்க. பட் ஐ டிஃபர். ஏன்னா இப்போ வந்து 6 மாசத்துக்குள்ள எம்எல்ஏ ஆகணும். எம்எல்ஏ ஆகிறது ஒன்றும் பெரிய இது இல்ல. ஸ்ரீரங்கத்தில் அவங்க போட்டி போட்டாங்கன்னா வேற யாரும் இந்த தடவை அப்போஸ் பண்ண மாட்டாங்க. ஏதோ எந்த தொகுதினாலும் ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும். வேற நீங்க இன்னொன்னு என்ன, மக்கள் மேண்டேட்னா அவங்க தோத்தும் போது கூட ஸ்ரீரங்கத்தில் ஜெயித்தது மக்கள் மேண்டேட்னு தான் சொல்றாங்க. அது இல்லைன்னு சொல்லல. இயல்பா உங்களுக்கு பொலிட்டிக்கலாவும் அந்த அட்வான்டேஜஸ் இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படி அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் 1 year சரியா கவர்ன் பண்ண முடியாது, இந்த கவர்மெண்ட் கெட்ட பேர் வந்துருமோன்னு அவங்க அச்சப்படுறாங்கன்னு அர்த்தம். ரைட். நான் திரு சேகர் அவர்கள்ட்ட கேட்க வரும் என்று இன்னைக்கு வந்து திரு பீட்டர் அல்போன்ஸ் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய அப்சர்வேஷன் அதுதான். நீங்க வந்து ஒரு மென்மையான போக்க கடைபிடிக்கிறீங்க. சமீப காலங்கள் ஏற்கனவே கூட இந்த விவாதங்கள்ல பேசியிருக்கிறோம். பாரதிய ஜனதா அதிமுகவை அணுகுவதில் நீங்க உங்களுடைய சொல்லாடல்கள் கூட, உங்களுடைய லிங்கம் கூட அவ்வளவு மென்மையா இருக்கிறது. மக்களின் முதல்வர் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் எல்லாம் சொல்லிட்டு வர பாஜகவுடைய மாநில தலைவர் மக்களின் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறார். ஒரு மத்திய அமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு மத்திய அமைச்சர் பவர் அமைச்சர் அம்மா அப்படிங்கிறாங்க. உங்களுடைய லிங்கம் கூட அதிமுக தொண்டர்கள் என்ன பயன்படுத்துறாங்களோ, அதிமுக பிரமுகர்கள் என்ன பயன்படுத்துறாங்களோ அதான் இருக்கு. அது ஒரு விமர்சனம் இயல்பா வலுக்குது இல்லையா? மற்ற கட்சிகள் இந்த தீர்ப்பை பற்றி கருத்து சொல்ல பிரதமர் வாழ்த்துகிறார், வெளிவிவகாரத்துறை அமைச்சர் வாழ்த்துகிறார். வாழ்த்துகிறார், வரவேற்கல, வாழ்த்துகிறார். அதுக்கு வித்தியாசம் இருக்கு. ரெண்டாவது, ஒரு சொல்லாடல் வந்து தொடர்ந்து இருக்குமே ஆனால் அந்த சொல்லாடல் எல்லாராலையும் பயன்படுத்தப்படும். டாக்டர் கலைஞருங்கிறாங்க. டாக்டர் பட்டம் அவர் வாங்கினார், எப்படி வாங்கினார்? கலைஞர் யாரு டாக்டர் கலைஞர் திமுக தலைவர் கலைஞர் மக்கள் தளபதி அப்படிதான் அழைக்கிறோம் பிஜேபி. இல்ல தளபதி அவர்கள் என்று அரசியல் மேல்மட்டத்தில் இருக்கிறாங்க. சோனியா காந்தி கூப்பிடுறீங்களோ? அதாவது காங்கிரஸ் தலைவிய இல்ல. இது இந்த விஷயத்துல சொல்லாடல் என்பது தொடர்ந்து பிரயோகப்படுத்தி வருகின்ற விஷயத்தில் வருகிறது. இப்ப நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இந்த தலைப்பு கூட இது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துமா என்கிற ஒரு வார்த்தை. அதாவது அந்த விடுதலை என்பது அல்லது விடுதலை ஆகாமல் போயிருந்தால் கடைபிடிக்கல. அதிமுக விவகாரத்தில் நீங்க ஒரு மென்மையை கடைபிடிக்கல அப்படின்னு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். அதாவது 91 வந்து பாராளுமன்ற தேர்தல் நடந்த போது நான் வந்து தென்கனிக்கோட்டையில நானும் எங்களுடைய மறைந்த அகில இந்திய தலைவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி, இப்போதைய மூத்த தலைவர் KN லட்சுமணன் எல்லாம் பிரச்சாரம் செய்து திரும்பி வந்துகிட்டு இருந்தோம். வந்த உடனே சேலம் வருகின்ற போது அப்போது ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட செய்தி ராத்திரி 11 மணிக்கு கிடைச்சிச்சு. ஒரு பத்திரிகையாளர் வந்து ஜனா கிருஷ்ணமூர்த்தியை கேள்வி இருக்கிறார். ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இந்த அரசியல் வேக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் அல்லவா
அதுக்கு பதில் சொல்றார், ஒரு தலைவனுடைய இழப்பு ஒரு கொலை அல்லது ஒரு மனிதனுடைய இழப்புனாலே அரசியல் லாபம் கருதுகின்ற கட்சி இது இல்லை என்று சொன்னார். தமிழகத்திலே ஜெயலலிதா மீது ஏற்படுகின்ற ஒரு இழப்பு அல்லது ஒரு தோல்வி அல்லது ஒரு தீர்ப்பு, அதன் மூலமாக லாபம் காணுகின்ற கட்சிகள் வேறு கட்சிகள் இருக்கலாம். எங்களை பொறுத்த மட்டிலே ஜெயலலிதாவுக்கு கூட இந்த 6 மாத காலங்கள் அவர் இல்லாமலே ஆட்சி நடந்திருக்கிறது, கட்சி நடந்திருக்கிறது. எனவே ஒருவேளை தீர்ப்புகள் மாறி இருந்தால் கூட அவராலே கட்சி நடத்த முடியும். ஒரு கட்சி அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடோடு வைத்திருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்படி நான் சொல்லுகின்ற விமர்சனம் கூட உங்களுக்கு நாங்கள் சாப்ட் கார்னர் அவங்க மேல இருக்கிறாங்க ஒரு விமர்சனத்தை நீங்கள் வைக்கலாம். இது யதார்த்தமான உண்மை. ஏன்னா இப்படி இருக்கிற ஒரு சாதாரண சூழ்நிலையில நாங்கள் இந்த லாப நஷ்டங்களை கருதி அல்லாமல் ஒரு சாதாரணமான சௌஜன்யமான அரசியல் உறவுக்காக இதை சொல்லுகிறோம். ஒன்று அண்ணன் பீட்டர் அவர்கள் மிக ஆரம்பத்தில் சொன்னார், அவங்க கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதே அகில இந்திய கட்சியிலிருந்து வெளிவருகின்ற போது அவர்கள் மாநில கட்சிகள் தான் எல்லாத்தையும் தூக்கி பிடிக்கும், அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம், நல்ல ஆட்சி தருவோம் சொன்னாங்க. இன்னைக்கு பலமான கூட்டணிக்கு போகும்னு சொல்லி அவங்க தலைவர் அறிக்கை வெளியிடுகிறார். ஆகவே அவர்களே முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த விஷயத்தில் எங்களை அதோடு சேர்த்து ஒரு கூட்டணி சேர்த்து கொண்டார். 4 மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களிலே பாஜக வளர்ச்சி பாதையிலே போகவில்லை என்று நிதி ஆயோக் என்பது மாநில முதல்வர்களை மாநிலத்தினுடைய சொந்த வளர்ச்சி திட்டங்களை செய்து அவர்களாலே தனி காலையில் நிற்பதற்கு மத்திய அரசோடு சேர்ந்த ஒரு திட்டம். அதுல பிளானிங் கமிஷன்ல ஏற்கனவே அவர்களுக்கு வேண்டுங்கிற கொடுத்த நிலைமை இல்லாமல் மாநிலங்களை கான்பிடன்ஸ் எடுத்துக்கொண்டு நாங்கள் செயல்படுகிறோம். நமக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி குறைந்திருக்கிறது. நீங்க அங்கதான் எல்லாருமே தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறீங்க. அதாவது மத்தியிலிருந்து மாநிலத்துக்கு டைரக்ட் திட்டங்கள் வருகிறது, மாநிலமே தனக்கு உண்டான திட்டங்களை தேர்ந்தெடுக்கிறது. நிதி ஆயோக் அதுதான். ஏற்கனவே மத்தியிலிருந்து வந்த நிதி உதவி சுகாதாரத்துறைக்கு 8000 கோடி ரூபாய் தரல, அதே போல வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்துக்கு பணம் தரல, அதாவது இந்த திட்டங்கள் எல்லாம் இந்த டைரக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற நன்றாக நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நேரடியாக கொடுத்துக் கொண்டிருந்த பணம் முழுவதும் மாநிலத்துக்கு இப்போது அவர்களே செலவு செய்து கொண்ட நிலைமை ஆகிறது. இங்க மாநிலத்துக்கு அவர்களாக செலவு செய்வதற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை மறந்துவிட்டு நேரடியாக கொடுத்ததை மைனஸ் பண்ணிக்கிட்டு அதை இப்போது குறை கூறுகிறார்கள். ஆகவே இது உண்மையை பாதி சொல்வது அல்லது மறைப்பதற்கு ஒப்பாகும். எனவே நிதி ஆயோக் மூலமாக மாநிலங்கள் சொந்த காலில் இருக்கிற வளர்ச்சியை பாஜக அரசு செய்கிறது. அதை உணர்ந்த மாநிலங்கள் நன்றாக புரிந்து கொள்ளும். திமுக ஆட்சியில் இல்லை என்பதால் அதற்கு இப்போது தெரிய வாய்ப்பில்லை. இதெல்லாம் பப்ளிக் டொமைன்ல இருக்கக்கூடிய விஷயம், யாருமே நம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். திரு பீட்டர் கோல்ஸ் ரொம்ப ஒரு சுருக்கமான ரிபட்டல், இதுக்குள்ளே ரொம்ப விரிவா போயிட வேண்டாம், ரொம்ப சுருக்கமான ரிபட்டல். திரு சேகர் அவர் சொல்ற கருத்து தகவல் சரியான தகவலா இருக்கணும். The present formula by the planning commission, division of central funds, தமிழ்நாடு ஏற்கனவே பெற்றுக்கொண்டு வந்த நிதிகளில் இருந்து வருடத்திற்கு 5000 கோடி 6000 கோடி ரூபாய் இழக்கிறது. அந்த பார்முலா எகெயின்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஜிஎஸ்டி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஜிஎஸ்டி அமல்படுத்தினா மத்திய மாநில அரசுக்கு 14000 கோடி ரூபாய் இழப்பு வருகிறது. இதெல்லாம் நீங்க தமிழ்நாட்டினுடைய குரலை ஒலிப்பதற்கு யார் இருக்கிறார்? அதை செஞ்சுதான் ஆகணும். இழப்பை 6 ஆண்டு காலம் மத்திய நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதற்கு பின்னாலும் அந்த மாநிலம் இழப்பை சந்தித்தால் அதை தொடர்ந்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு தனிவாதம் நிச்சயம் விரிவாதிக்கணும். நிச்சயமா இந்த ஒரு பட்ஜெட்ல பதிவு செஞ்சிருக்கிறார். எஸ், 14th Finance Commission அலோகேஷனால தமிழ்நாட்டுக்கு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது, அவங்களுடைய பார்முலாவால குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது தமிழக முதலமைச்சருடைய குற்றச்சாட்டும் கூட. விளக்கமும் மத்திய அமைச்சரால் கொடுக்கப்பட்டிருக்கிற தனிவாதம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக விவாதிப்போம். இந்த தருணத்தில் தான் சில அறிக்கை இன்னைக்கு பல எதிர்கட்சிகள்ல இருந்து வந்திருக்கிறது. காங்கிரஸ் கொடுத்திருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்திருக்கிறது, இன்னும் சொல்ல போனா ஆச்சாரியா தெரிவித்திருக்கிறார். அப்பாவும் கூட இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் கொடுத்தார். இது ஒரு கால்குலேஷன் மெத்தட்லயே, அதாவது இந்த ஒரு லோனை கால்குலேட் பண்ணதுலயே இந்த ஒரு ஜட்மெண்ட்ல இந்த மாதிரியான குறைபாடுகள் எல்லாம் சுட்டி காட்டிருக்கிறார். மேல்முறையீட்டுக்கான வாய்ப்பும் இப்பொழுது தென்படுகிறது. கர்நாடகா அரசியலாக தெரியவில்லையா? நான் கேட்கிறேன், இந்தியாவில் எத்தனையோ வழக்குகள் நடந்திருக்கிறது, தீர்ப்பு வந்திருக்கிறது. ஒரு தீர்ப்பின் மீது இத்தனை கடுமையான விமர்சனங்கள் இப்போது வைத்திருப்பதை போல எப்போதாவது வைத்திருக்கிறார்களா? எவ்வளவு வழக்கு குறிப்பிடலாம். இல்ல, இப்போது வைக்கிற விமர்சனம் வைக்கலையே. இவ்வளவு இந்த மாதிரி ஒரு வழக்கு, அதுவும் ஒரு முக்கிய அரசியல் தலைவர் சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படிங்கும்போது விமர்சனமும் ஆதரவும் எதிர்ப்பும் அது கவனிக்கப்படுவது அப்படிங்கிறது விஷயம் தானே. ஒரு 7 மாதத்திற்கு மேல அரசு வழக்கறிஞராக இருந்த ஆச்சாரியர்கள் எனக்கு நேரமே கிடைக்கலன்னு சொல்றது அபாண்டமா தெரியலையா?
அதனுடைய விவரம் 8 மணி நேரத்தில் நானே அதிமுக உச்சநீதிமன்றம் கொடுத்ததா அபாண்டன்னு சொல்றாங்களா அவங்க, அதுக்கு சொல்றேன் எனக்கு டைம் கிடைக்கலன்னு சொல்றது அபாண்டமா தெரியலையான்னு நான் கேட்கிறேன். அதுதான் நான் சொல்றேன். விவரம் தெரியாதவரா, இந்த வழக்கினுடைய அடியும் முடியும் தெரிந்தாவரே எனக்கு நேரம் கிடைக்கலன்னு சொல்றது. நானே ஒரு நைட் இருந்து எழுதுனேன்னா 400 பக்கம் எழுதிடுவேன். என்ன 18 பக்கம் எழுதிக்கிட்டு இது நம்ம இது ஒரு பெரிய ரிஸ்க் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படி வேணும்னே பேசுறதுங்க. இது 1000 பக்கத்துல இருக்கக்கூடிய குண்டா ஜட்ஜ்மெண்ட் 8 மணி நேரத்துல ஒரு தடவை கூப்பிட்டு நீ படிச்சு பதில் எழுது அப்படின்னு சொன்னா எப்படி எழுத முடியும்? அப்பாவோ அந்த தீர்ப்பு வந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் முக்கியமானது, ரொம்ப சரியான தீர்ப்பை இதை நாங்கள் வரவேற்கின்றோம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர். இன்னைக்கு வந்து நீங்க வேற நிலைப்பாடு எடுக்கிறீங்க. அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அவகாசத்தை அன்பழகனுக்கு கொடுத்தது, அன்பழகனையும் கேட்டாங்க. அதே போல கர்நாடக அரசுக்கும் கொடுக்கப்பட்டது, அதான் ஆச்சாரியார் சமர்ப்பித்தார். அந்த அவகாசத்துல அவங்க அன்னைக்கு உங்களுக்கு அப்ரிஹென்ஷன் தெரியல, அன்னைக்கு வந்து அதை வரவேற்றீங்க. இன்னைக்கு உங்களுக்கு மாற்றப்பட்ட வரவேற்கிறாங்க. உண்மையை சொல்றேங்க. இந்த 3000 ஏக்கர் நிலம் வாங்கலையா, சிறுதாவூர்ல பங்களா வாங்கலையா, கொடநாட்டுல 900 ஏக்கர் நிலம் வாங்கலையா, 8 மணி நேரம் ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப குறையாம இவ்வளவு முறைகேடா வாங்கப்பட்டதுக்கு வழங்கப்பட்ட தண்டனைன்னு சொன்னமே தவிர அதை வந்து வரவேற்கோ எதிர்க்கோ உச்ச நீதிமன்றம் பவானி சிங்குடைய நியமனம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அதே வேளையில கர்நாடக அரசாங்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்து திரு அன்பழகனுக்கு வாய்ப்பு கொடுத்த பொழுது அந்த தீர்ப்பை வரவேற்றீங்க. இன்னைக்கு நீங்க இல்ல எப்படி 8 மணி நேரம் போதும் இப்படி நாங்க சொல்ல விட ஆச்சாரியா ஆச்சாரியா என்ன சொல்றாரு அப்படின்னா 8 மணி நேரம் அது ஒரு பக்கம். ஒரு சாதாரண கணக்கு கூட்டல் கூட 14 கோடி ரூபாய் விடுதலை ஆயிருக்க அவர் சொன்னது வந்து 8.12%, 2 கோடி ரூபாய்க்கு 2 கோடியே 54 லட்சம் ரூபாய்க்கு 8.12% இதுல கூட்டிக்கிடலாம், அதுல ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ 14 கோடி ரூபாய் விடுதலை ஆயிருக்கு, 59% ஆயிருக்கு. அப்ப அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இன்னைக்கு எகேன்ஸ்ட் லா தானே ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லி ஒரே வார்த்தையில ஒண்ணு தீர்ப்பு சொல்லிடல. இவரும் 912 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். அது அடிப்படையே தப்பு இல்லையா? பக்கத்துக்கு பக்கம் வரிக்கு வரி குன்காவினுடைய தீர்ப்பின் மீது விமர்சனங்கள் வைத்துத்தான் தீர்ப்பு வழங்கியிருக்காரு தவிர எடுத்தேன் கவிழ்த்தேன்னு தீர்ப்பு வழங்கல. இல்ல உங்களுக்கு கோடி 14 கோடி ரூபாயை விட்டுட்டு அந்த அதுதான் ஆச்சாரியா சொல்றாரு. ஒரு சிறு கணக்கு கூட தெரியாம ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்றது நாங்களும் நீங்கள 50 வருஷமாட்டு அந்த வழக்கறிஞர் தொழில இருந்து அவர் சொல்றாரு. என்னுடைய வாழ்க்கையில அனுபவத்துல இப்படி ஒரு அதிர்ச்சியான தீர்ப்பை நான் பார்க்கவே இல்லை. இவ்வளவு மோசமான தீர்ப்பு, இந்த மோசமான தீர்ப்பு தமிழ்நாட்டு அரசியல் தான் மாற்ற மோசமான தீர்ப்பு அவரா தீர்மானிக்கிறது. அதுதான் சொல்றோம். விமர்சனங்கள் எந்த கவர்மெண்ட் வைக்கிறது 65 நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் வரவேற்கிற தீர்ப்பு அவர் மோசமான தீர்ப்பு. யார் அவரு? ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து விமர்சனம் இந்த அளவுக்கு இந்தியாவில் எந்த வழக்குக்கும் விமர்சனம் கிடையாது. இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி வழக்கு தொடுத்தவங்க அவரு சொல்றாரு அவரே மேல்முறையீடுக்கு போவலேன்னு சொல்லிட்டாரு. போகலன்னு சொல்லலையா அவங்க? ஆமா, போமாண்டி பாப்பேன். சொன்னா கர்நாடக அரசு போச்சுன்னா நான் அதோட பார்ட்டியா சேர்ந்துக்கிடுவேன். அது போகலன்னா ஜூலை 15க்குள்ள டைம் இருக்கு, நான் நிச்சயமாட்டு மேல்முறையீடு போவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒருபோதும் அதுல வந்து நான் போகல அப்படின்னு சொல்ல. அதனால இந்த வழக்குல வந்து இந்த அதிர்வுகளை அந்த ஜட்ஜ்மெண்டுடைய நிலைப்பாடு வந்து ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அவர்கள் ஏதோ அம்மாவுக்கு நாடு முழுதும் கும்பிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்றாங்க. பின்னடைவு அப்படிங்கிற லாஜிக் நிச்சயமா என்னால புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், விமர்சனம் செஞ்சு வரீங்க. ஒரு தலைவர் ஒரு வழக்கில இருந்து எக்ஸானரேட் ஆறாங்க, அக்விட் ஆறாங்க அப்படின்னா அது எப்படி பின்னடைவா அமைய முடியும்? 13 வழக்குகள் மாதிரி ஊழல் எல்லாமே புதையப்பட்ட வழக்கு. எல்லா வழக்குகளையும் அவங்க பேஸ் பண்ணி தான் விடுதலை ஆகி வர்றாங்க. எல்லாம் எதிர்நீச்சல் போட்டு தான் வர்றாங்க தவிர எடுத்தேன்னு வரல. எல்லா வழக்கையும் அவங்க எதிர்கொண்டு சட்டப்படி சந்திச்சு நீதிமன்றத்தினுடைய சன்னிதானத்தில் நின்று அணுக வேண்டிய முறையில் அணுகி பெற வேண்டிய நீதி அவங்க பெற்றிருக்காங்களே தவிர சும்மா ஒன்றும் பெறல. டாக்ஸி வழக்கிலும் அரசு நிலத்தை வாங்கினால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுனாக்கா அதுல வந்து தவறு நடக்கலன்னு சொல்லல, கையெழுத்தே ஏன் கையெழுத்து இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன தீர்ப்பு இதுல வந்து விடுதலை பண்ண முடியல,
நீங்க வந்து மனசாட்சிப்படி நடந்துருக்கேன்னு தான் சொன்னாங்களே தவிர அவ்வளவு விளக்கம் அவருக்கு தெரியும். ஊழல்ல இருந்து கலர் டிவி ஊழல்ல இருந்து எல்லா ஊழல் வழக்கிலையும் சுடுகாட்டு ஊழல் வழக்கில் உங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. சுடுகாட்டு ஊழல் வழக்கில் அவங்க கட்சியில எப்படி நியாயமானது ஒவ்வொரு நீங்க விமர்சிக்கலாம், உள்நோக்கம் கற்பிக்காதீங்க. நீதிபதிகளுக்கோ நீதி பரிபாலன முறைக்கோ உள்நோக்கம் கற்பிக்காதீங்க. 13 வழக்கு ட்ரையல் கோர்ட்ல நடந்தது, தண்டனை கொடுத்தது. அதுக்காகத்தான் வந்து ஒரு ட்ரையல் கோர்ட், ஹை கோர்ட், வாங்கப்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட்ட தீர்ப்புங்க. தீர்ப்பை விமர்சனம் பண்ணலாம், உள்நோக்கம் சொல்லல. இதுல வந்து இந்த அதிர்வு எப்படி இருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் படி அப்படின்னு சொன்னா, அதிர்வு அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. மக்கள் மன்றத்தில் இந்த தீர்ப்பு அதுக்கு முன்பாக திரு எஸ் ஆர் சேகர், உங்களுடைய மாநில தலைவருடைய அறிக்கையில பார்க்கும்பொழுது இந்த தீர்ப்புல பாரதிய ஜனதாவுக்கு நாங்க வந்து எந்த வகையிலுமே இந்த தீர்ப்புல தலையிடல அப்படிங்கிறீங்க. எதற்காக அந்த விளக்கம் வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது நீங்கள் வந்து விமர்சனம் வைக்கிறீங்க. என்ன விமர்சனம் வைக்கிறீங்க? அதிமுக சாப்பிட்டா இருக்கீங்க, ஜேட்லி ஒரு வீட்டுக்கு போயிட்டாரு, இவர் பாராட்டு வாழ்த்து தெரிவிச்சார், இப்படி ஏதாவதாக ஒரு விஷயம் சாதாரணமாக ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வருது அப்படின்னா நாங்க தலையிடல அப்படிங்கிற ஒரு தகவல் எதற்காக சொல்லப்படணும்? யாரும் கேட்கல, ஒரு கேள்வி கேட்கப்பட்டு சொன்ன பரவாயில்ல. அறிக்கையில குறிப்பிட்டீங்க இந்த வழக்குல இந்த வழக்கோ பாஜக அரசு தலையிடாது, எந்த வழக்குல தலையிட முடியும்? அறிக்கை அதாவது நடுவர்மன்றத்தினுடைய ஒரு குற்றவியல் நடுவர்மன்றத்தினுடைய அவருக்கு பேரு மஜிஸ்ட்ரேட், அவருக்கு இதுல கூட தலையிட முடியாது. அண்ணா அப்பாவு வந்து ஏற்கனவே பேசினாரு, வந்து வாங்கப்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட்ட தீர்ப்பு அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலாச்சாரம். அவர் பேசுற பேச்சு நீங்க சொன்னீங்கல்ல, அம்மா மீது ஒரு சாப் கார்னர், அம்மா நிறைய வார்த்தை அம்மா யூஸ் பண்ணாரு அவர். அதனால அண்ணா அப்பாவுக்கு அவங்க மேல சாப் கார்னரா இருக்கு, பேச்சு வழக்கில் வருகின்றது. இப்ப இந்த விஷயத்துல அந்த அறிக்கையினுடைய முழுவதையும் பாருங்க, அந்த அறிக்கையின் முழுவதையும் பாருங்க. அதில் ஏன் குறிப்பிடுகிறார்கள்? வரிசையா முழுசா படிங்க. முழுசையா படிக்கின்ற போது இந்த தீர்ப்பு வந்து நீதி பரிபாலன முறையிலே பாரதிய ஜனதா கட்சி எந்த வகையிலுமே எந்த காலத்திலும் தலையிடாது என்பது எங்களுடைய கொள்கை என்பதை உறுதி செய்கின்ற விதமாக ஒரு விஷயமாக அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுவதாக இருக்கலாம். ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அத்தனை தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்துவதனுடைய குறிக்கோளாக கொண்டிருக்கிற காரணத்தில்தான் அதனுடைய முதல் படியாக முல்லை பெரியாருடைய 152 அடிக்கான சுப்ரீம் கோர்ட்டுடைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. எதுக்கு சொல்ல வருகிறது? பாரதிய ஜனதா கட்சி எந்த காலத்திலும் உத்தரவு நீங்க செயல்படுத்த ஆகணும். யூபி அரசாங்கம் என்ன பண்ணிச்சு? இத்தனை வருஷம் என்ன பண்ணி காவிரியை பார்க்க போகிறீர்கள்? அந்த இஷ்யூ நீங்க எடுக்க முடியாது. உங்களுடைய அரசியல் எதுவும் இல்லாமல் முன்னேற்ற கழகம் தடுமாற போகிறது. அம்மாவுக்கு பெரிய பாராட்டு விழா பொன்னியின் செல்வன் சொன்னாங்க. ஆனா காவேரி மேலாண்மையிலிருந்து எந்த முடிவையும் ஏடிஎம்கேயும் பண்ணல, நீங்களும் ஒரே ஒரு வீட்டுக்கு வந்தாங்க, என்ன பண்ணீங்க? போட்டதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி குடி கொண்டு வந்திருக்கா சார்? ஒரு லிட்டர் தண்ணி அத்தனை காவிரி தண்ணீரில் தமிழர்களுக்கு உரிமை உண்டு என்பதுதான் நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை கெசட்ல போறதுக்கு பிறகு நீங்க விஜயகாந்த் தலைமை எதுக்கு போறீங்க? எதுக்கு போறீங்க? யாருமே நல்ல அவங்க பின்னால போறீங்க? முதலமைச்சர் தான் போய் பேசுங்க. முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்காக கிருஷ்ணசாமி போனாலும் சரிதான், அதே மாதிரி திருமாவளவன் போனாலும் சரிதான்,
தேமுதிக விஜயகாந்த் போவோம். உங்க முதல்வர் வந்து ஓபிஎஸ் கூப்பிட்டாலோ நாங்க பின்னால போதான். அதனால உங்களோட குறைஞ்ச கட்சி கிடையாது. கூப்பிட்டு போனதன் மூலம் நீங்க தற்கொலை செய்துட்டீங்கன்னு தமிழ்நாட்டினுடைய நன்மைக்காக நாங்க யார் அது எங்களுக்கு மற்றவங்களை நாங்க மதிப்போங்க. மற்ற கட்சிகளை மற்றவங்களையும் கேளுங்க. திரு ரவீந்திரன் சாமி இறுதியான கருத்தை கேட்க இருக்கின்றேன். இன்னைக்கு சில கட்சிகள் இந்த தீர்ப்பை மதிக்க வரவேற்க, சில கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்ய, அதிமுக என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கும்? 2014 நாங்கள் தனியாக நிற்போம் அப்படின்னாங்க. இப்பொழுது இந்த தீர்ப்பு அப்படிங்கறது அவங்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்க. கூட்டணியில மேலும் பல கட்சிகளை சேர்த்துப்பாங்களா? பாஜக சேருவாங்கிற மாதிரியான ஒரு யூகம் இருக்கிறது, தமாக சேரக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து இருக்க. அதிமுக இந்த முறை ஒரு கூட்டணியை விரும்புமா, இல்ல 2014 எடுத்தது போல தனியாக அல்ல சில கட்சிகளை மட்டும் சேர்த்து நிற்க விரும்புமா? இது வந்து முதல்ல இந்த இது பதில் சொல்லிக்கிறேன். நீதித்துறையில பிஜேபி தலையிட்டுங்கிற இதுக்கு நான் இல்லைன்னு தான் கருதுறேன். நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டியில உள்ள சீஃப் ஜஸ்டிஸே மோடியை புகழ்ந்தவர் அவரே மோடி கிட்ட மோதுறாரு. அந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் விவகாரம் மோதுறாருங்கும் போது இந்த ஜுடிஷியரி இண்டிபெண்டா தான் இருக்குது. அதிமுக வெற்றி பெற்றது அவர்களின் திறமை. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல சிபிஐல தலையிடலாமே தவிர ஜுடிஷியரில தலையிடுறது சாத்தியம் இல்ல. அதிமுக பொறுத்தவரை இப்ப அதுதான் அவங்களுக்கு ஒரு அவங்களே போட்டுக்கிட்ட ஒரு கடிவாளம். அவங்க 234 நாங்க நிற்போங்கிறது தான் அவங்களோட ப்ரொக்ளமேஷன். ஏற்கனவே 39 நின்னாங்க. மீண்டும் இப்போ அவங்க அதுல மாற்றினாங்கன்னா பலகீனம் அடைந்து விட்டீர்களா என்ற ஒரு கேள்வி வரும். அதிமுக பொதுச் செயலாளர் மிகவும் தன்னம்பிக்கை உள்ள ஒரு தலைமையை சேர்ந்தவர். அந்த வகையில இன்னைக்கு அதிமுகவுடன் கூட்டணி எதிர்பார்த்திருக்கக்கூடிய கட்சிகள், அதிமுக மட்டுமே ஆப்ஷனா வைக்காவிட்டாலும் கூட அதிமுக ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் என்று நான் 2 கட்சிகளை தவிர, ஒன்னு மதிமுக, இன்னொன்னு தமாக. 2 பேருமே ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எப்படி இதை எதிர்கொள்றதுங்கிறதான் பாக்குறாங்க. இன்னைக்கு தமாக 2 ஆப்ஷனையும் ஓபன் பண்ணி பாஜகவும் அதிமுகவும் நெருங்குது அப்படிங்கிறது சரியான. பாஜகவும் அதிமுக நெருங்குறது என்றது அடிப்படை என்னன்னா, பாஜக ஆரம்பத்தில் நாங்கள் வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாட்டிலையும் வளரணும்னு நினைச்சாங்க. தமிழ்நாட்டில் வெஸ்ட் பெங்கால வளர்ந்தாங்க. தமிழ்நாட்டில் பாமக 8 சீட்டு, அவங்களுக்கு 8 சீட்டு, மதிமுக 7 சீட்டுன்னு சொல்லும் போது கூட்டணி அமைக்கும் போதே எங்க ஸ்ட்ரென்த் மதிமுக பாமக சொல்லும் போது அவங்க மோடி அலைய கூட இங்க சரியா என்கேஜ் பண்ணிக்கல. இப்போ இங்க சிறுரங்கம் தோல்வி எல்லாம் சேரும் போது ஆல் இந்தியாவோட இன்னைக்குள்ள சினோரியா ஒரு வருஷத்துல மாறின சினோரியாவில் மம்தா ஜெயலலிதா போன்றவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்னிங்க்கு தேவைன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக கூட்டணி பாஜக நாம சொல்ல விரும்பல. ஆனா இந்த 2 கட்சிகளும் கூட்டணி ஆப்ஷன்ல இதை முதன்மையா வைக்கிறாங்க. அதிமுகவை 2வது திமுக வைக்கிறாங்க. பட் அதிமுக என்ன எடுக்காங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த சிங்கிள் பர்சன் மட்டும் யார் மனசுல யாரு அப்படிங்கிறது கணிக்கிறதுக்கு சரியான தருணமான்னு தெரியல. ஆனா அதற்கான ஒரு தருணங்கள் நெருங்கி கொண்டே வருகின்றன அப்படிங்கறத மட்டும் நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஒரு தீர்ப்பு தமிழக அரசியல்ல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு அப்படின்னா நிச்சயம் மாற்று கருத்து இருக்க முடியாது. பல ரியலைன்மெண்ட்ஸுக்கு வித்திடக்கூடிய பல வாய்ப்புகளுக்கு வித்திடக்கூடிய ஒரு அம்சங்கள் அடங்கிய தீர்ப்பு என்றால் மிக இல்லை. பல கேள்விகள் எழுப்பியிருக்கின்றன. யாரோடு யார், யார் மனசுல யார், எதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பி இருக்கக்கூடிய தீர்ப்பு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு நாஞ்சல் சர்பத், திரு ரவீந்திரன் துரைசாமி, திரு அப்பாவு, திரு எஸ்.ஆர். சேகர், திரு பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.